ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான முகின் ட்ரெயின் ஆர்க். இப்போ ஒரு ட்ரெயினை நம்ம காமிக்கிறாங்க. அதில் இருக்கிற கண்டக்டர் வந்து ஏதோ ஒன்று பார்த்து பயப்படுறாரு. நம்ம ஊரில் தான் டிடிஆர்னு சொல்லுவோம், ஆனால் அங்கே அவங்க கண்டக்டர் தான். அந்த கண்டக்டரை யாரோ ஒருத்தவங்க அந்த ட்ரெயினுக்குள்ள கொலை பண்றாங்க. இந்த இடத்துலயே இந்த அனிமையோட நேம போடுறாங்க. நிறைய பேர் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி நிறைய போஸ்டர்ஸ் இருக்கு அண்ட் நியூஸ் பேப்பர்லயும் அது வந்திருக்கு. டீமன் ஸ்லேயர் கோர்ஸ்ல இருக்கிற ஒருத்தன் நூடுல் ஷாப்க்கு போறான். அங்க பார்த்தா ரென்கோக்கு உட்கார்ந்திருக்கான். நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு டேஸ்டி டேஸ்டி அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கான். ஃபிளேம் ஹாஷிரா, நான் உங்களை தான் மீட் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், மாஸ்டர் நான் சாப்பிட்ற இதே பவுல்ல இவனுக்கு ஒன்று கொடுங்க, அது போக எனக்கும் இன்னொரு பவுல் கொண்டு வாங்க அப்படின்னு ரென்கோக்கு சொல்லுவோம். என்ன நல்ல பசியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. ஃபிளேம் ஹாஷிரா, நீங்க மட்டும் இல்லைன்னா நம்மளால நேத்து அந்த பொண்ணை காப்பாத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரென்கோக்குவை பார்க்க வந்தவன் சொல்லவும், அந்த பொண்ணு எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி ரென்கோக்கு கேட்கிறான். இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தவன் சொல்றான். ரென்கோக்கு அந்த மாஸ்டர் ஸ்பெஷலா ஒரு சாப்பாடை ஃப்ரீயா கொடுக்குறாரு. உண்மையிலேயே நூடுல்ஸ் டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பார்க்க வந்தவன் சொல்லிட்டு, இந்த மாதிரி டேஸ்டா வைக்கீங்கன்னா நீங்க ட்ரெயின் ஸ்டேஷன்ல கடை போடலாமே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நான் இந்த இடத்துலயே இருந்துக்கிட்டேன். ட்ரெயின் ஸ்டேஷன்ல நிறைய விஷயங்கள் பயங்கரமா நடக்குது. தி ஸ்லாஷர் அப்படிங்கிற ஏதோ ஒரு டீமன் கண்டக்டரை ட்ரெயின் குள்ளேயே வச்சு கொண்டுகிட்டு இருக்கு. 40 பேர் ட்ரெயின்ல மிஸ்ஸிங் ஆயிருக்காங்க. தடையுமே இல்ல அவங்க எங்க போனாங்கன்னு அப்படின்னு சொல்லி அவர் நியூஸ் பேப்பர் பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. ஃபிளேம் ஹாஷிரா, நானும் உங்ககிட்ட இதை பத்தி தான் பேச வந்தேன். அந்த முகின் ட்ரெயின் அதை நம்மள ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த கண்டக்டர் இறந்து போனதுனால அது இப்போ ஸ்டோரேஜ் ரூம்ல இருக்கு அப்படின்னு பார்க்க வந்தவன் சொல்லுவோம். ரென்கோக்கு சாப்பிட்டு டேஸ்டி அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்க இருந்து கிளம்புறான். நம்ம இப்பவே ட்ரெயினை பார்க்க போறோமா அப்படின்னு கூட வந்தவன் கேட்கவோ, ஆமா அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேஷனை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரென்கோக்கும் அவனும் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் விற்கிற ஒரு கடை இருக்கு. வியாபாரம் நல்லாவே நடக்கல அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு ரொம்பவும் சோகமா இருக்கா. அவங்க பாட்டி வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் விற்காதது உன்னோட தப்பு இல்ல, அதுக்கெல்லாம் அந்த டீமன்ஸ் தான் காரணம் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லவும், பாட்டி டீமன்ஸ் எல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. அம்மா வேற பிரெக்னெண்டா இருக்காங்க, எனக்கு அப்பா வேற இல்ல, அம்மாக்கு செலவு பண்றதுக்கே காசு நிறைய தேவைப்படுது, நீங்க என்னடா இல்லாத ஒரு டீமனை இருக்குன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அவ டென்ஷன் ஆகுறா. ரென்கோக்கு அங்க போயிட்டு, ஹாய் நான் ஒரு டீமன் ஸ்லேயர் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், இவர் என்ன டைரக்டா அவங்க கிட்ட போய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு டீமன்ஸ் மேல நம்பிக்கை இல்ல அப்படிங்கிறதுனால இவன் இப்படி சொல்லவும், அந்த பொண்ணு வந்துட்டு இவன் ஏதோ தப்பானவன் அப்படின்னு சொல்லி பயப்படுறா. நீ இப்படி பயந்து நடக்குனா கையில இருக்கிற பண்ணு கீழே விழுந்துரும் ரென்கோக்கு சொல்லுவோம். அதை தூக்கி அவன் மூஞ்சிலேயே அடிக்கிறா. அதை அவன் எடுத்து சாப்பிட்டுட்டு டேஸ்டி அப்படின்னு சொல்லி எப்பவும் போல கத்துறான். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயந்துட்டு இருக்கவும், அவங்க பாட்டி வந்துட்டு அவன் ஒண்ணு தப்பானவன்லாம் கிடையாது, நீ பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. என்ன மன்னிச்சிருங்க சார், அந்த ஸ்லாஷர் இன்சிடென்ட்ல இருந்து வியாபாரம் நல்லா போகல, அதான் டென்ஷன்ல இப்படி பேசிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும், உங்களை பார்த்தாலே தெரியுது காலையில விடிற வரைக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு இந்த இடத்துல நீங்க வித்துட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் பயப்பட தேவையில்லை, எதை பத்தியே கவலைப்படாம தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரென்கோக்கு அங்க இருந்து கிளம்புப்போ, சார் ஒரு லஞ்ச் பாக்ஸ் வாங்கிடுறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கறா. நான் மொத்தத்தையும் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் அவன் வாங்கிட்டு வரான். என்னோட ட்ரீட்மெண்ட் மத்தவங்ககிட்ட போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ரென்கோக்கு அங்க இருந்து கிளம்புறான். ஆமா அவர் எதுக்காக மொத்த லஞ்ச் பாக்ஸையும் வாங்கிக்கிட்டாருன்னு தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்கிறா. இவங்க கடையை போட்டுட்டு கிளம்புறாங்க, எனக்கு ஏதோ தப்பா படுது, நம்ம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்புவோம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. இப்போ ஒரு ட்ரெயினை காமிக்கிறாங்க. அந்த ட்ரெயின் வந்துட்டு அந்த ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புது. இந்த ட்ரெயின்குள்ளேயோ கண்டக்டர் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்ப அவர் திடீர்னு ஷாக் ஆகுறாரு. பார்த்தா ரென்கோக்கு அந்த இடத்துல உட்காந்துருக்கான். ஆமா யார் நீ இந்த இடத்துல என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கவும், நான் ஒரு லஞ்ச் பாக்ஸை விற்கிறவன் அப்படின்னு சொல்லி லஞ்ச் பாக்ஸை காமிக்கிறான். ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவரை விட்டுட்டு, ஆமா அந்த ஸ்லாஷர் இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து நைட் யாருமே ட்ரெயின் யூஸ் பண்றது இல்ல, நீ எதுக்காக இதுல வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் முகன் ட்ரெயினை பார்க்கறதுக்காக போறேன், இந்த ஸ்டேஷனோட கடைசியில தானே இது இருக்கு அப்படின்னு ரென்கோக்கு கேட்கவோ, இல்ல அதாவது அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம காமிக்கிறான். அப்படின்னா ஓகே நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு அப்படின்னு ரென்கோக்கு சொல்லவோ, இங்கே வா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஓடுற ட்ரெயின்ல இருந்து அப்படியே ரென்கோக்கு குதிச்சிருதான். அந்த முகன் ட்ரெயின்ல நிறைய சம்பவங்கள் நடந்து ரத்த கரையாலாம் இருந்திருக்கிறதுனால அதை தொடக்கிறதுக்காக ஸ்டோர் ரூம்ல வச்சு அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காக்காவும் அந்த இடத்துல கூடவே தான் நின்றுட்டு இருக்கு. ரென்கோக்கு போய் அந்த ட்ரெயினை பாக்குறான். ட்ரெயினை ரிப்பேர் பார்த்துட்டு இருந்தவர், ஆமா நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஸ்டேஷன்ல இருந்து ஹையர் அபிஷியல்ஸ் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சாப்பாடு வந்திருக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். ஆபீஸ் ரூம்ல உட்காந்துருப்பான் பாரு, அவன் ரொம்ப வேலை பார்த்து டயர்டா இருக்கான், அவன்கிட்ட போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன்ட்ட அந்த லஞ்ச் பாக்ஸை கொடுத்து அனுப்புறான். ரென்கோக்கு அந்த ட்ரெயினை பத்தி விசாரிக்கவும், இந்த ட்ரெயினை நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்றதே நாளைக்கு நைட்ல இருந்து இது திரும்பவும் ஓட ஆரம்பிச்சிரும், அந்த இன்சிடென்ட் எல்லாம் அவங்க பெரிய விஷயமா எடுத்துக்கல, ஏன்னா கவர்மெண்ட்க்கு இதுல இருந்து நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்லவும், நாளைக்கு நைட்ல இருந்து இந்த ட்ரெயின் ஓட ஆரம்பிச்சிருமா அப்படின்னு ரென்கோக்கு கேட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தா திடீர்னு ஏதோ சவுண்ட் கேக்கு, டீமன் டீமன் அப்படின்னு சொல்லி அந்த காக்கா கத்துது. உடனே ரென்கோக்கு டக்குன்னு ஓடி போய் பாக்குறான். ரூம்ல உட்காந்துருக்கிறவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க போனவனு பார்த்தா அந்த ரூம்ல உட்காந்துருக்கிறவன டீமன் பிடிச்சு வச்சிருக்கு. நான் ஒரு காலத்துல ஹியூமனா இருக்கும்போது எனக்கு நல்ல சாப்பாடே கிடைச்சது இல்ல, இவன் கொண்டு வந்திருக்கிற இந்த சாப்பாடு கேவலமா தான் இருக்கு, எனக்கு ஸ்மெல்ல வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன் எது ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு, டேஸ்டா இருக்கிற ரத்தம் தான் என்னோட ஃபேவரட் சாப்பாடு, ஆனா இந்த லஞ்ச் பாக்ஸ்ல இருக்கிற சாப்பாடு கேவலமா இருக்கு, இதோ இவனோட பிளட் மாதிரி, இந்த மாதிரி டேஸ்டே இல்லாத பிளட் எல்லாம் நான் குடிக்கவே மாட்டேன், ஆனா அதுக்கு பதில் அவங்கள நான் காயப்படுத்தி விளையாடுவேன் அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும், நான் உங்களை காப்பாத்துவேன் ரென்கோக்கு சொல்றான். முதல்ல முடிஞ்சா நீ என்ன புடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம ஃபாஸ்டா மூவ் ஆகுறான். ரென்கோக்கு கத்திய வச்சு வெட்டலான்னு பாக்குறான். ஆனா
அவன் மிஸ் ஆயிருந்தான். நான் தான் சொன்னல என்னோட ஸ்பீடுக்கு முன்னாடி உன்னாலலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும், நீ ஸ்பீடா இருக்க நான் ஒத்துக்கிடுதேன், அதுக்குன்னு ஓவரா ஆட்டம் போடாத அப்படின்னு ரென்கோக்கு சொல்லவும், உனக்கு என்ன பார்த்தா பயம் இல்ல, நேத்துக்கு நீ என்ன பார்த்திருக்கணும், ஒரு பொண்ணோட உடம்புல நான் ஸ்கிராச்சஸ் போட்டே அவளை செமையா கொன்ன, அப்ப நீ என்ன பார்த்திருந்தேன்னா இப்படி பயப்படாம பேச மாட்டா அப்படின்னு நம்ம சொல்லவும், ஓ அப்படின்னா இதுதான் நடந்திருக்கா, நேத்து நாங்க வந்ததை பார்த்துட்டு தான் அந்த டீமன் பயந்து ஓடிச்சோ அப்படின்னு சொல்லி நினைச்சேன், நீ போனதுக்கு அப்புறமே நான் அந்த இடத்துக்கு வந்து அந்த பொண்ணை காப்பாத்திட்டேன். அந்த பொண்ணோட உடம்புல இருந்த எல்லா ஸ்கிராச்சஸுமே இப்ப ஹீலிங் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு நார்மல் ஆயிட்டா அப்படின்னு சொல்லவும், ஆனா அவ மனசுக்குள்ள இருக்கிற காயம் அவ எப்பவுமே பயந்துகிட்டே தான் அவ லைஃப்ல இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த டீமன் சிரிக்கவும், நீ சொல்றது உண்மையா இருக்கலாம், ஆனா அவளோட மனசுல இருக்க காயத்தையும் நாங்க ஹீலிங் பண்ணுவோம் அப்படின்னு ரென்கோக்கு சொல்றான். அதே பொண்ணை நான் திரும்ப தூக்குறேன் அப்படின்னு சொல்லவும், அவ ரொம்ப சேஃப்டியான பிளேஸ்ல இருக்கா, உன்னால முடியாது அப்படின்னு ரென்கோக்கு சொல்லவும், அந்த லஞ்ச் பாக்ஸ் அதை உனக்கு கொடுத்தவங்க ஸ்டேஷன்ல தானே இருப்பாங்க, அவங்கள நீ மீட் பண்ணிருக்கல, அப்ப அவங்கள நான் தூக்குறேன், அவங்க கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சவங்களா தானே இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி இவனை அப்படின்னு சொல்லி அவனோட ஹார்ட்டை பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கான். ரென்கோக்கு அவனோட கையை வெட்டிருந்தான். உடனே அந்த ஸ்லாஷர்ங்கிற ட்ரீமன் செம ஃபாஸ்டா அங்கிருந்து வெளியே ஓடிதான். இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி அவனோட கையை ஹீலிங் பண்ணிட்டு இப்ப அந்த ஸ்டேஷனை நோக்கி ஓடிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க, இவனுக்கு நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கேன், என்னோட ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க, கண்டிப்பா இவனை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி ரென்கோக்கு சொல்றான். அந்த காக்கா போய் மத்த டீமன் ஸ்லேயர்ஸை கூட்டிட்டு வருது. ஃபிளேம் ஹாஷிர் அவங்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லவும், இவனுக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் கொடுங்க, எனக்கு முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரென்கோக்கு வந்துட்டு அந்த ஸ்லாஷரை தேடி போறான். ஃபர்ஸ்ட் ஸ்லோவா ஓடிட்டு இருக்கிற ரென்கோக்கு டோட்டல் கான்சென்ட்ரேஷன் பிரீதிங் எடுக்கவும் இப்போ செம ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறான். இப்போ பாட்டியா அந்த பேத்தியும் அடுத்த லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி விக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஸ்டேஷன் கண்டக்டர் கேக்குறாரு. அந்த சாப்பாடோட ஸ்மெல் இந்த இடத்துல தான் அடிக்கும், அவங்க கண்டிப்பா இங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் உள்ள வருது. ஓ கண்டக்டர், அதுக்குள்ள கீழே இறங்கி வந்துட்டீங்களா, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு கூப்பிடுறா. பார்த்தா அந்த டீமன் வருது. அந்த பாட்டி லஞ்ச் பாக்ஸ் தூக்கி அந்த டீமன் மேல அடிக்கிறாங்க. இந்த கேவலமான மனுஷங்க சாப்பாடா என்ன தைரியம் இருந்தா ஏன் மேல தூக்கி போட்டிருப்ப அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கத்துது. நீ இங்க இருந்து ஓடிடு அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுவான். அந்த பொண்ணு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறா. பார்த்தா டக்குன்னு அந்த டீமன் அவ முன்னாடி வந்து நிக்குது. அவளை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி அது போகவும் பார்த்தா ரென்கோக்கு சமயா வந்து அதோட காலை வெட்டிட்டு அந்த பொண்ணையும் காப்பாத்துறான். உனக்கு எதுவும் அடிப்படலையும் ரென்கோக்கு கேட்கும். ஆமா, திரும்ப நீங்க எப்படிங்க, அச்சோ என் பாட்டி அப்படின்னு சொல்லி அவ கவலைப்படுறா. என்ன தைரியம் இருந்தா சாப்பாடு தூக்கி ஏன் மேல அடிப்பா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த டீமன் அதோட காலையோ டக்குன்னு ஹீலிங் பண்ணிக்கிடுது. ரென்கோக்கு அங்க வந்து நிக்கவும், நீ எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா இங்க வந்த அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கேக்குது. நான் முதல்லயே சொன்னல நீ ஃபாஸ்ட் தான், ஆனா அதுக்குன்னு ஓவர் ஆட்டம் போடாதன்னு அப்படின்னு ரென்கோக்கு சொல்றான். ஓ அப்படியா, அப்படின்னா நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கிடலாம், நான் அந்த பாட்டியை கொள்றேன், அதுக்கு முன்னாடி முடிஞ்சா நீ என்னோட தலையை விட்டு யார் ஜெயிக்கிறான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும் போதே எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு போயிட்டு அதோட தலையை வெட்டிட்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரென்கோக்கு சொல்றான். இந்த சீனை அந்த பாட்டி பார்க்கவும் அவங்களுக்கு அவங்களோட சின்ன வயசு ஞாபகம் வருது. ரென்கோக்கு இப்ப பண்ற மாதிரியே தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டியை யாரோ ஒருத்தவங்க காப்பாத்திருப்பாங்க. அவங்களும் அந்த டீமனை வெட்டி முடிச்சுட்டு இதே மாதிரி தான் செஞ்சிருப்பாங்க. அந்த பாட்டிக்கு அது ஞாபகம் வந்தோடனே நான் எப்படி இதை மறந்த அப்படின்னு சொல்லி ஆள ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும், 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவையும் என்னையும் இவர் தான் காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லவும், 20 வருஷத்துக்கு முன்னாடினா அது எங்க அப்பாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எங்க அப்பாவை பத்தி இப்படி கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்படின்னா டீமன்ஸ்லாம் உண்மையிலேயே இருக்கா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். நீ பயப்பட தேவையில்லை, இந்த உலகத்துல மத்த விஷயங்களுக்காக நீ பயப்படலாம், ஆனா டீமன்ஸ்க்காக நீ பயப்பட தேவையில்லை, ஏன்னா நாங்க இருக்கோம் அப்படின்னு ரென்கோக்கு சொல்றான். இப்ப மத்தவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த ஸ்லாஷரை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், அப்படின்னா எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், இல்ல அந்த முகின் ட்ரெயின்ல இருந்த டீமனோட ட்ரேசஸ் வேற, இந்த டீமனோட ட்ரேசஸ் வேற, கண்டிப்பா அது அந்த ஸ்லாஷர் கிடையாது. 40 பேர் திடீர்னு காணாம போயிருக்காங்கன்னா கண்டிப்பா அது ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு டீமனா தான் இருக்கும், அது கண்டிப்பா அந்த ஸ்லாஷரா இருக்க வாய்ப்பு இல்ல. ஸ்லாஷர்ங்கிற டீமன் நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு தான். நாளைக்கு நைட்டு ஓ விடிஞ்சிடுச்சா அப்படின்னா இன்னைக்கு நைட்டு அந்த முகின் ட்ரெயின்ல நான் போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ரென்கோக்கு சொல்றான். இன்னைக்கு நைட்டு திரும்பவும் அந்த முகன் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல முதற்கொண்டு வந்திருக்கு. அந்த பாட்டியும் பொண்ணு எப்பவும் போல லஞ்ச் பாக்ஸ் விக்கிறாங்க. அந்த பாட்டி ரென்கோக்கு ஃப்ரீயா ஒரு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறா. இதை நான் ஏத்துக்கிட்டேன், ஆனா மத்த எல்லா லஞ்ச் பாக்ஸுக்கும் நான் காசு கொடுத்து தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி மொத்த லஞ்ச் பாக்ஸையும் வாங்கிக்கிட்டான். இப்போ அந்த பொண்ணுக்குமே வந்துட்டு டீமன்ஸ் வந்தா காப்பாத்த ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. இப்போதான் நமக்கு அந்த முகன் ட்ரெயினையே காமிக்கிறாங்க. முகன் ட்ரெயினை பார்த்து யாருமெல்லாம் பயப்படவே இல்ல, மக்கள் எல்லாம் அதுக்குள்ள ஏற ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவா அவன் ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த லஞ்ச் பாக்ஸ் விக்கிற பொண்ணு வந்துட்டு இனோஸ்கே ட்ரெயினை போட்டு முட்டிட்டு இருக்கவும் யார் டைவன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. சில சின்ன பசங்க வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்க, அதையும் நமக்கு காமிக்கிறாங்க. ரென்கோகோவும் அதே ட்ரெயின்ல தான் இருக்கான். ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் கிளம்புது. ரென்கோகோ அவன் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு வழக்கம் போல டேஸ்டி அப்படின்னு சொல்லி கத்துறான். டாஞ்சிரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இதே ட்ரெயின்ல தான் ஏறி இருப்பாங்க. இப்போ அந்த முகை ட்ரெயின் அப்படிங்கிறது ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பிச்சு. நம்ம ஹீரோவா அவன் ஃப்ரெண்ட்ஸும் உள்ள வராங்க. இனோஸ்கே அந்த ட்ரெயினை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்கான். நைட் நேரம் அப்படிங்கிறதுனால பேசஞ்சர்ஸ் பாதி பேர் தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஆமா டாஞ்சிரோ, அவர் வந்து ஒரு ஹாஷிரான் தானே நீ சொன்ன, அந்த ரென்கோக்கு கண்டிப்பா இங்க தான் இருப்பாரா அப்படின்னு சொல்லி ஜெனிட்ஸு கேட்கவும், ஆமா இங்க தான் இருப்பாரு, அவரை நான் அந்த மேன்ஷன்ல பார்த்ததுனால எனக்கு அடையாளம் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கதவை திறந்தா டேஸ்டி டேஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேக்குது. பார்த்தா அந்த ரென்கோக்கு தான் சாப்பாடை சாப்பிட்டுட்டு டேஸ்டி டேஸ்டி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அவன் டேஸ்டின்னு சொல்லி கத்துறதுலயே அங்க ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வாய் சாப்பாடை வச்சுட்டோ டேஸ்டி டேஸ்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏப்பா டாஞ்சிரோ, இவர் உண்மையிலேயே ஒரு ஹாஷிரா தானா அப்படின்னு சொல்லி ஜெனிட்ஸு கேட்கவும்,
இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய்ங்க என்னோட பேரு டாஞ்சிரோ கமோடோ அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் ஆகவும் டேஸ்டி அப்படின்னு சொல்லி ரென்கோக்கு சொல்லவும் ஏங்க நாங்க வந்து இதை நீங்க 75 தடவைக்கு மேல சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காமெடி பண்றான். ரென்கோக்கு சாப்பிட்டு முடிச்ச டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. இப்போ டாச்சிரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஆமா அந்த பெட்டிலேயே ஒரு பொண்ணு இருக்காளே அப்படின்னு கேட்கும்போது ஆமா என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். மேன்ஷன்ல நான் உன்னை பார்த்தது நல்லாவே ஞாபகம் இருக்கு. மாஸ்டர் சொன்னதுனால உன் சிஸ்டர் நான் எதுவும் பண்ண மாட்டேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ரென்கோக்கு சொல்லிட்டு இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்றான். இது ரொம்ப வேகமா போகுது அப்படின்னு சொல்லி ஜன்னல போட்டு இனோஸ்கே தட்டிட்டு இருக்கும்போது ஜெனிட்ஸ் அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். நீ ஏதோ ஒர்க் விஷயமா வந்திருக்கியான்னு ரென்கோக்கு கேட்கும்போது ஆமா உங்க டிராவல்ல உங்க கூட ஜாயின் பண்ண சொல்லி ஆர்டர் வந்துச்சு இந்த ட்ரெயினை பத்தி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னு டாஞ்சிரோ சொல்லவும் ஓ அதுக்கு தான் வந்தியா அப்போ ஓகே அப்படின்னு ரென்கோக்கு சொல்லவோ அது மட்டும் இல்ல எங்க அப்பா வந்துட்டு குளிர்லயே வந்து டான்ஸ் ஆடுவாரு அப்படி இருந்தும் கூட அவருக்கு எதுவாகாதுன்னு சொல்லவோ அப்படின்னா உங்க அப்பா ஒரு ஹெல்த்தியான ஆளா தான் இருந்திருப்பாரு அப்படின்னு ரென்கோக்கு சொல்றான். ஆனா அது சாதாரண டான்ஸ் கிடையாது இனோகாமி காகுரா அந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி எங்க அப்பா டீமன்ஸ் தோக்கடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உங்க அப்பா அப்படின்னா உண்மையிலேயே ஒரு திறமைசாலி தான் டான்ஸ் டெக்னிக்கே டீமனுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லி ரென்கோக்கு சொல்லிட்டு ஆனா அந்த டான்ஸ் பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. கவலைப்படாத நான் வேணா உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவோ ஆமா இப்ப எதுக்குங்க நீங்க பெருசா ஃப்ரேம்ல தெரியுதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காமெடி பண்றான். ஜெனிட்ஸ் இது எல்லாத்தையும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். ஃப்ளேம் பிரீதிங் வாட்டர் பிரீதிங் மாதிரியே மொத்தமா 5 டெக்னிக்ஸ் இருக்கு. அந்த மெயின் 5 டெக்னிக்ஸ்ல இருந்தும் நிறைய டிவிஷன்ஸ் பிரிஞ்சு இப்போ நிறைய டெக்னிக்ஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு என்ன டெக்னிக் வருமோ அதுக்கு தகுந்தபடி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஸ்வாடோட கலர் வச்சு அவங்களுக்கு ஏதோ வரும்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஏன் ஸ்வாட் பிளாக் கலர்ல இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பிளாக் கலர்ல ஸ்வாட் இருக்கிறவங்க மோஸ்ட்லி ஒரே ஒரு டெக்னிக்ல உருப்படியா நிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குன்னு மாஸ்டர் பண்ற மாதிரி தனி டெக்னிக்னு எதுவும் கிடையாது. நீ வேணா அப்படின்னா ஃபயர் பிரீதிங்கோ கத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திரும்பவும் எங்க பெருசா தெரியுதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்ணுதான். ரென்கோக்கு கிட்ட இருந்து வர ஸ்மெல்ல வச்சு இவன் நல்லவன் தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த மான்ஸ்டர் ரொம்பவும் ஃபாஸ்டா ஓடுது நான் கீழே குதிச்சு இது கூட ரேஸ் போட போறேன் அப்படின்னு சொல்லி இனஸ்கே காமெடி பண்ணிட்டு இருக்கான். நீ அவனை தடுக்கணும்னு அவசியம் இல்ல நம்ம நினைச்சாலும் இந்த ட்ரெயின்ல இருந்து வெளியே போக முடியாது ஏன்னா அந்த ட்ரெயினே ஒரு டீமனோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு ரென்கோக்கு சொல்லவோ அது இதை எங்க முதல்லயே சொல்லல அப்படின்னா நம்ம ஒரு டீமன் கிட்ட மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி ஜெனிட்சு பயந்துட்டு இருக்கான். இந்த ட்ரெயின்ல 40 பேர் காணாம போயிருக்காங்க அவங்கள பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீமன் ஸ்லேயர்ஸ் சில பேர் அனுப்பி வச்சா அவங்களும் காணாம போயிட்டாங்க. அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன் ரென்கோக்கு சொல்லவோ அடி ஆத்தாடி அப்படின்னா நான் பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேனா நம்ம போய் சேர இடத்துல தான் டீமன் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா ட்ரெயினுக்குள்ளேயே டீமன் இருக்குன்னு யாரும் சொல்லவே இல்லையே தெரிஞ்சிருந்தா ஏறி இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிட்சு காமெடி பண்ணிட்டு இருக்கான். இப்போ கண்டக்டர் வந்துட்டு ஒவ்வொருத்தரோட டிக்கெட்டையும் செக் பண்றாரு. செக் பண்ணியாச்சுங்கிறதுக்கு அடையாளமா ஒரு பஞ்ச் ஹோல் போடுவாங்க. டிக்கெட்ல அவர் அந்த பஞ்ச் ஹோல போட்டு முடிக்கிறாரு. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல லைட் ஆஃப் ஆயிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவோ ரென்கோக்கும் அந்த இடத்துல டீமன் இருக்கு அப்படிங்கறத சென்ஸ் பண்றாங்க. ஹாப்பி ஜர்னி அப்படின்னு சொல்லி அந்த கண்டக்டர் சொல்றாரு. இந்த இடத்துக்கு ஸ்வாட கொண்டு வரக்கூடாதுதான் ஆனா என்ன மன்னிச்சுக்கோங்க இது இப்போ அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரென்கோக்கு அவனோட ஸ்வாட் எடுத்துட்டு வரான். இவங்க இருக்கிற அந்த இடத்துல திடீர்னு பார்த்தா ஒரு டீமன் வந்து நிக்கி பிளட் டீமன் அட்டை யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல இவ்வளவு நேரம் மறைஞ்சிருந்திருக்க அதனால தான் உன்னை கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்துச்சு ஆனா உன்னை கொல்றது அவ்வளவு கஷ்டம் இல்ல யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணமிக்கிற செகண்ட்ல பார்த்தா ரென்கோக்கு போயிட்டு அதோட தலையை வெட்டிடுதான். பார்த்தா அந்த டீமனோட உடம்பே துண்டு துண்டா அப்படி சதறிடுது. அவ்வளவு பெரிய டீமனை ரென்கோக்கு ஒரே செகண்ட்ல காலி பண்ணிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறான். இப்போ பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல பார்த்தா இன்னொரு டீமன் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கதறிட்டு இருக்காங்க. உடனே ரென்கோக்கு நம்ம ஹீரோ எல்லாரும் போகுமே என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க பயமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஜெனிட்சோ ஃபாலோ பண்ணி போறான். கண்டக்டர் நிறைய பேசஞ்சர்ஸ் கூட இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவங்க எல்லாருமே காணாம போறாங்க. பார்த்தா இப்போ இன்னொரு டீமனும் அந்த இடத்துல வந்து நிக்குது. ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த டீமன் கிட்ட மாட்டிக்கிட்டான். ஹே டீமன் அங்க இருக்கிற ஆள் உன்னோட எதிரி கிடையாது நாங்க தான் உன்னோட எதிரி எங்க கிட்ட போது அப்படின்னு ரென்கோக்கு சொல்லுவோம். இங்க ஜெனிட்சோ அச்சோ இது என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு எனக்கு பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். இனோஸ்கே டக்குன்னு அட்டாக் பண்ண போறான். அந்த டீமனோட உடம்புக்குள்ள இருந்து புதுசா ஒரு கை முளைச்சு அது இனோஸ்கேவை அட்டாக் பண்ண போகும்போது ஜஸ்ட் மிஸ்ல ரென்கோக்கு வந்துட்டு அவனை காப்பாத்துறான். அதே சேம் டைமிங்ல அந்த டீமன் கிட்ட மாட்டிட்டு இருந்த அந்த ஆளையும் அவன் காப்பாத்துறான். நம்ம டாஞ்சிரோ அட்டாக் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கிறான் நான் இதை பாத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரென்கோக்கு அதே சம ஸ்பீட்ல போயிட்டு ஜஸ்ட் ஒரே செகண்ட் தான் ஃபயர் பிரீதிங் செகண்ட் ஃபார்ம் பர்னிங் சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அட்டாக்ல அந்த டீமனை ஈஸியா அவன் கொண்டுதான். நீங்க எப்படி இதை இவ்வளவு சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கான். எங்களுக்கு இதை கத்து தாங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்து இருக்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல லைட் ஆஃப் ஆகுது. என்னன்னு பார்த்தா இவங்க எல்லாருமே இப்போ வரைக்கும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க எப்ப தூங்க ஆரம்பிச்சாங்க எப்படி தூங்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறதையும் நமக்கு காமிக்கல. இப்ப அந்த கண்டக்டர் ஓடி போயிட்டு நீ சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன் எனக்கு குழந்தை குட்டிலாம் இருக்கு என்ன விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சவும் பார்த்தா வெறுமனே ஒரு கை மட்டும் வருது. அதுல ஒரு வாய் இருக்கு அது பேசிட்டு இருக்கு. கனவு காணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூங்க வச்சிருது. உன் கனவுல நீ உன் பொண்டாட்டி பிள்ளை கூட ஜாலியாரு அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற சில பசங்க கேட்கும். நான் சொன்ன மாதிரியே கரெக்டா செய்யுங்க. அப்புறமா அந்த ரோப்பா அவங்க கையில கட்டும் போது சில டீமன் ஸ்லேயர்ஸ் இருக்காங்க அவங்க முடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அவங்கள தொடாம வேலையை முடிங்க அப்படின்னு சொல்லி அந்த கை சொல்லவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பசங்களும் சொல்றாங்க. இங்க மத்த எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து தான் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவோட ட்ரீமை மட்டும் நமக்கு காமிக்கிறாங்க. ரொம்ப பனிப்பொழிவா இருக்கு. அதுல நம்ம ஹீரோ மூச்சு விட முடியாம ரொம்ப மூச்சு வாங்கிக்கிட்டே ஓடிட்டு இருக்கான். பனி பெஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோவால மூச்சு வாங்க முடியல. அப்ப திடீர்னு பார்த்தா பின்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. யாரும் அட்டாக் பண்ண வந்துட்டாங்களா டீமன் எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப பயந்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு பின்னாடி ஒரு கால் தடம் சவுண்ட் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா 2 சின்ன பசங்க இருக்காங்க. டாஞ்சிரோ இன்னைக்கு என்ன சீக்கிரம் வந்துட்ட எல்லா நெல்லக்கறிகளையும் வித்துட்டியா அப்படின்னு சொல்லி
அவன் தம்பியோ தங்கச்சியோ கேட்கவோ ஸ்வாட் அப்படியே கீழே போட்டுட்டு ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட டீமன் ஸ்லேயர் யூனிஃபார்ம்லாம் போய் அவன் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி மாறிட்டான். அண்ணா என்னாச்சு, எதுக்காக அலற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. இப்போ அந்த ட்ரெயினுக்கு மேல நமக்கு காமிக்கிறாங்க. பார்த்தா அங்கதான் அந்த டீமன் நின்னுட்டு இருக்கு. எல்லாருமே சுதந்திரமா உங்களோட இஷ்டப்படி கனவு காணுங்க, ஏன்னா அந்த இடத்துல தான் உங்களோட ஹாப்பினஸ் இருக்கு. போதே சாகிறது எவ்வளவு சந்தோஷமானது தெரியுமா அப்படின்னு அந்த டீமன் சொல்லுது. இங்க அந்த சின்ன பசங்க டீமன் ஸ்லேயர்ஸா இருக்கிறவங்களோட கையில மட்டும் ஒரு கயிறை கட்டி இன்னொரு எஜ்ஜை நம்ம கையில கட்டினா போதும் இல்ல, அவங்களோட கனவு கூட கனெக்ட் ஆயிடலாம் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லி எண்ணி அவங்க கனவு கூட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ ரியாலிட்டியில கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே மூழ்கி போயிட்டு இருக்கிற மாதிரியே காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அவன் கனவுக்குள்ள மூழ்கி போய்கிட்டே இருக்கான். எங்களை பார்த்த உடனே அண்ணன் என்னாச்சுன்னே தெரியல, திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டாமா அப்படின்னு சொல்லவோ, நீ என்ன அழுமூஞ்சியா இருக்க அப்படின்னு சொல்லி அவன் தம்பி ஒருத்த காமெடி பண்றான். டாஞ்சிரோ உடம்பு எதுவும் சரியில்லைன்னா ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா, ரொம்பவோ ஹார்ட் ஒர்க் பண்ணாதா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு குளிருதுன்னா இதை போத்திக்க அப்படின்னு சொல்லி அவனோட இன்னொரு தம்பி பாசமா பாத்துக்கிடுறான். ஒன்றும் இல்லமா, நான் ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதுதான் ரியாலிட்டி அப்படின்னு நம்பிட்டு இருக்கான். கனவு காணுங்க, ஏன்னா கனவு அப்படிங்கிறது மனசுக்குள்ள இருந்து வர்றது. எவ்வளவு பெரிய டீமன் ஸ்லேயரா இருந்து ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் மனசுங்கிறது எல்லா மனுஷங்களுக்குமே ஒரே மாதிரி தான். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அந்த கனவுக்குள்ள மூழ்கிக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால் வெளியே வர முடியாது. நீங்கள் தூங்கும் போதே வழி இல்லாமல் இறந்து போகிறதும் ஒரு ஹாப்பியான கனவு தானே அப்படின்னு அந்த டீமன் சொல்லுது. எவ்வளவு ஸ்ட்ராங்கான டீமன் ஹண்டராக இருந்தாலுமே கூட எல்லா ஹியூமன்ஸோட மனசும் ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி தான், ரொம்பவும் மெல்லிஸாக தான் இருக்கும். அதை உடைக்கிறது ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லி அந்த டீமன் சொல்லுது. அந்த டீமன்ஸ் அனுப்பின சின்ன பசங்களோ டீமன் ஸ்லேயர்ஸோட கையில் கயிறை கட்டி அவங்க கனவு கூட கனெக்ட் ஆயிருக்காங்க. இங்க ஜெனிட்ஸு என்னடா அவன் கனவுக்குள்ள மூழ்கிக்கிட்டே இருக்கான். ஜெனிட்ஸு கனவை காமிக்கிறாங்க. நெசுக்கோ உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. அவனுக்கு ரொம்ப ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கு. நம்ம அந்த ரிவரை தாண்டின உடனே இன்னும் அழகா இருக்கும்னு சொல்லவோ, ஆனா எனக்கு ஸ்விம் பண்ண தெரியாதே அப்படின்னு சொல்லி நெசுக்கோ சொல்றா. அவ அப்படி கியூட்டா சொன்ன உடனேயே கவலைப்படாத, நான் உன் கால் கூட நனையாம தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்டர் பிரீதிங் யூஸ் பண்ணி சும்மா வேற லெவல்ல ஜெனிட்ஸு போயிட்டு இருக்கான். இப்படியே ஒரு பக்கமா அவனோட கனவு போய்கிட்டு இருக்கு. யுனோஸ்கேவா அவன் கனவுக்குள்ள மூழ்கிட்டு இருக்கான். அவனோட கனவை காமிக்கிறாங்க. பாஸ் என்ன வேலை பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ ஜெனிட்ஸோ வந்து கேக்குறாங்க. நம்ம ஹீரோ பேரு போஞ்சிரோ, ஜெனிட்ஸு பேரு சீட்ஸோ அப்படின்னு சொல்லி அவன் வச்சிருக்கான். அப்ரெண்டிஸ் நம்பர் 1 அப்ரெண்டிஸ் நம்பர் 2 2 பேரும் போயிட்டு அதை தாக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயின் வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி அவன் கனவுல இருக்கு. அதை போய் அவங்க தாக்குறாங்க. அப்ரெண்டிஸ் நம்பர் 3 இதை நான் உனக்கு சாப்பிட தரேன், நீங்க வந்து எங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நெசுகோவை பார்த்து அவன் சொல்றான். இப்படியே மத்தவங்களுக்கு பாஸா இருக்கிற மாதிரி இனோஸ்கேவோட கனவு போய்கிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே கனவு கண்டு ஹஹஹான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபிளேம் ஹாஷிரா ரென்கோகோவோட கனவை நமக்கு காமிக்கிறாங்க. ரென்கோகோ கண்ணை திறந்து பார்த்துட்டு, ஆமா நான் ஏன் இந்த இடத்துல இருக்கேன், ஓ ஆமா நான் அப்பா கிட்ட பேசணும்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நான் ஹாஷிராவா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி ரென்கோக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட மனசை விட்டு பேசிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்துட்டு ரென்கோக்குவை திரும்பி கூட பார்க்கல. அவர் பட்டு புக்கு படிச்சுட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஓ ஹாஷிராவாயிட்டியா, சரி அதனால மட்டும் என்ன மாறப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கிறாரு. ரென்கோக்கு அந்த ரூம்ல இருந்து இப்ப அமைதியா வெளியே வரான். அப்ப அவனோட தம்பி வந்துட்டு, பிரதர் அப்பா கிட்ட சொன்னியா அவர் ரொம்பவும் ஹாப்பியானாரா, ஒரு நாள் நானும் ஹாஷிராவா மாறினா அப்பா என்னையும் கண்டுக்கிடுவார்ல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், அப்பா எப்பவுமே இதே மாதிரி எல்லாம் இருந்தது கிடையாது, நான் ஹாஷிராவா மாறினதுல அவருக்கு பெருசாலாம் எதுவும் ஹாப்பி இல்லை. நம்ம சின்ன வயசா இருக்கும்போது அவர் நமக்கு ஹாப்பியா தான் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாரு. அவர் இப்படி மாறினதுக்கு சில காரணங்கள் இருக்கு, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு, செஞ்சிரோக்கு அப்ப விவரம் கூட தெரியாது. அவன் சின்ன பையனா இருக்கும்போதே அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுல இருந்து தான் அப்பாவும் இந்த மாதிரி மாறிட்டாரு. இவனுக்கு அதை புரிஞ்சுக்கிற வயசு கூட இல்லை அப்படின்னு சொல்லி ரென்கோக்கு யோசிச்சுட்டு, கவலைப்படாத நான் உனக்கு ட்ரைனிங் கொடுப்பேன். ஒருவேளை நீ ஹாஷிராவா இல்லைன்னா கூட நீ எப்பவுமே என்னோட தம்பி தான், நான் கூடவே எப்பவோ இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரென்கோக்கு சொல்லவும் அவன் அப்படியே ஆள ஆரம்பிக்கிறான். இப்படியே ரென்கோக்குவோட கனவு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. எல்லாமே என்னோட பிளான் படி தான் போய்கிட்டு இருக்கு. நான் கொடுத்த அந்த ரோப்பை வச்சு அவங்க கனவு கூட அவங்க கனெக்ட் ஆயிருப்பாங்க. நான் சண்டைக்கு போகும்போது எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லா போவேன். ஹாஷிராவாவே இருந்தாலும் கூட தூங்கும் போது நீ ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் அப்படின்னு அந்த டீமன் சொல்லுது. இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ரென்கோக்குவோட கனவு கூட கனெக்ட் ஆயிருக்கா. ரென்கோக்கு அவன் தம்பிக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். இதுதான் எனக்கு சரியான சான்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வெளியே ஓடிட்டு இருக்கா. நீங்க செய்ய வேண்டிய வேலை எல்லாமே அவங்க கனவோட எல்லைகளை கண்டுபிடிக்க வேண்டியது தான். நான் உங்களுக்கு காமிக்கிற கனவு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு தான் இருக்கும். அவங்க கனவுக்கு வெளியே தான் அந்த சப்கான்ஷியஸ் இருக்கும். அதுக்குள்ள தான் அந்த ஸ்பிரிச்சுவல் கோர் இருக்கும். அந்த கோரை நீங்க டெஸ்ட்ராய் பண்ணணும். அப்படி பண்ணா அவங்களும் இறந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கையை உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த பொண்ணு அந்த ட்ரீமோட எல்லையை கண்டுபிடிச்சு அவனோட சப்கான்ஷியஸ்குள்ள போய் என்டர் ஆகுறா. அந்த இடம் ஃபுல்லாவே நெருப்பா இருக்கு. இப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் கோராவா தேட ஆரம்பிக்கிறா. ரியல் வேர்ல்டுல ரென்கோக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் தெரியுது. இதை மட்டும் நான் எப்படியாச்சும் பண்ணிட்டோம்னா நானும் சந்தோஷமான கனவுகளை காணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கோரை தேடிட்டு இருக்கா. இப்போ அந்த கோரை போய் பாக்குறா. இந்த மாதிரி ரெட் கலர்ல யாரோட ஸ்பிரிச்சுவல் கோரையும் நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி அதை டெஸ்ட்ராய் பண்ணலான்னு போகவும் ரென்கோக்கு அப்படியே அவளோட சங்க பிடிச்சு தூக்கிட்டு நிக்கிறான். ரியல் வேர்ல்டுல அவளோட கழுத்தை நெரிக்கப்போ சப்கான்சியஸ்ல இருக்கிற அவளுக்குமே வந்து கழுத்து நெரிக்கப்படுது. ஆனா
செங்கோக்கு வந்து இன்னும் தூங்கிக்கிட்டே தான் இருக்கான். தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே தான் அவளோட கழுத்தையும் சேர்த்து நெரிக்கிறான். ட்ரீம்ல இருக்கும்போது அவங்களால அசைய முடியாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இப்போ கஷ்டப்பட்டு இருக்கா. இப்போ டாஞ்சிரோவோட ட்ரீமை நமக்கு காமிக்கிறாங்க. டாஞ்சிரோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்புன்னு சொல்லுவோம், நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி அவன் தம்பி வந்து சொல்றான். அப்படி டாஞ்சிரோவோட ஃபேமிலி ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கு. நம்ம டாஞ்சிரோவோட கனவு கூட கனெக்ட் ஆன அந்த பையன் வெளியே நின்று இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகுறான். இப்போ டாஞ்சிரோ விறகு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த பேக்கை போடும்போது நெசுக்கோ போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஆமா நான் எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இப்போ டாஞ்சிரோ வீட்டுக்கு வந்த உடனே அவங்க தம்பிக்கு கிட்ட போயிட்டு, ஆமா நெசுகோவங்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அவ மலைப்பகுதியில் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறதுக்காக போயிருக்கா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அச்சச்சோ இப்படி வெயில் அடிக்கிற நேரத்தில் அவள் வெளியே போன ஆபத்தே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டக்குன்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் ஏன் இதை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். டாஞ்சிரோ குளிக்கிறதுக்கு அம்மாவுக்கு வெண்ணி வச்சு தெரியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆற்றுக்கு போகிறான். காலையிலேருந்தே வித்தியாசமாக நடந்துக்கிட்டானே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது நெசுகோவோட அந்த பாக்ஸ் தெரியுது. டக்குன்னு திரும்பி பார்க்குறான். ஆனால் அது அந்த இடத்துல இல்லை. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி டாஞ்சிரோ யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த தண்ணி ரிஃப்ளெக்ஷனில் முழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம டாஞ்சிரோ அவனை உள்ள பிடிச்சி தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு, நீ சீக்கிரமா கண் முழிச்சாகணும், இது எல்லாமே ஒரு கனவு தான், எல்லாரும் ஆபத்தில் இருக்காங்க, சீக்கிரமா எல்லாரையும் போய் காப்பாத்து அப்படின்னு சொல்லி நம்ம ரியல் வேர்ல்ட் டாஞ்சிரோ அவன்கிட்ட பேசுறான். அப்படின்னா நான் இன்னும் அந்த ட்ரெயின்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டக்குன்னு அந்த கனவு கட் ஆயிட்டு இப்போ வேற கனவு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவோட தம்பியை தங்கச்சியை சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் இன்னும் அதே கனவுக்குள்ள தான் இருக்கணும், ஆனா நான் எப்படியாச்சும் இந்த கனவு விட்டு வெளியே போகணுமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நெசுகோ அவளோட பெட்டிக்குள்ள இருந்து வெளியே வந்து வெளியே இருக்கிறது எல்லாத்தையும் பாக்குறா. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் எப்படியாச்சும் கண் முழிக்கணும், இந்த கனவுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி தூக்கத்துல புலம்பிட்டு இருக்கான். நெசுகோ வந்து நம்ம ஹீரோவை எழுப்பி பாக்குறா, என்னெல்லாம பண்ணி பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோ எந்திக்கலான்னு நெசுகோவை தலையில முட்டப்போ நெசுகோவோட தலையில இருந்து ரத்தமா வருது. இப்ப அழுதுகிட்டே டாஞ்சிரோ மேல அந்த பிளட் டீமன் ஆட்டை யூஸ் பண்றா. கனவுக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோ இப்ப எரிய ஆரம்பிக்குமா. அவன் தம்பி தங்கச்சி எல்லாம் பயப்படுறாங்க. வெளியே நெசுகோ அழுதுட்டு இருக்கா. இது நெசுகோ தான், நெசுகோவோட பிளட் ஸ்மெல் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கவும் இப்போ அவனோட யூனிஃபார்மும் ஸ்வாடும் அவன் கிட்ட வருது. அண்ணா உனக்கு என்னாச்சு, திடீர்னு ஏன் எரிய ஆரம்பிச்சா, இது என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி அவன் தம்பி கேட்கறான். என்ன மன்னிச்சிரு, இது உண்மை இல்லை, நான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அண்ணா ப்ளீஸ் எங்களை விட்டு போகாதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துறாங்க. அந்த டீமன் தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஸ்மெல் வருது, எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கான். நெசுகோவோட வாய்ஸ் கேட்குது, நான் காய்கறியை பறிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. அப்படியே நம்ம ஹீரோ அழ ஆரம்பிக்கிறான். அம்மா திடீர்னு டாஞ்சிரோவோட உடம்புல நெருப்பு பத்திக்கிச்சு, அவன் என்னடானா வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவன் தம்பி தங்கச்சி எல்லாம் சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்னு நெசுகோ கேட்கறா. டாஞ்சிரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கறாங்க. எங்களை விட்டு போகாதா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், நான் உங்க கூடவே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், கடைசி வரைக்கும் எப்பவுமே நான் உங்க கூடவே தான் இருந்திருக்கணும், அப்படிதான் இது எல்லாமே முடிஞ்சிருக்கணும், நீங்க எல்லாருமே இன்னும் உயிரோட இருந்திருக்கணும், நெசுகோ வழியும் வெயிலில் நடக்க முடிஞ்சு அந்த ப்ளூ ஸ்கையை பார்த்துருக்கணும், நானும் இதே ஊரில் இருந்து நிலக்கரிகளை விற்று நம்ம குடும்பத்து கூட எப்போவுமே ஹாப்பியாக இருந்திருப்பேன், இது எல்லாமே நடந்துருந்துச்சுன்னா நான் இங்கே இருந்திருப்பேன், ஆனால் இப்போ அவங்க எல்லாருமே போயிட்டாங்க, ஸோ நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பக்கமா. அவன் தம்பி மட்டும் அண்ணா போகாத அப்படின்னு சொல்லி அழுதுட்டு வரான். என்ன மன்னிச்சிட்டு ரோட்டா, நான் போய் தான் ஆகணும், நான் எப்போவுமே உங்களை மறக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் உங்களோட ஞாபகங்கள் எல்லாமே என் கூடவே தான் ட்ராவல் ஆகும், நான் எப்போவுமே உங்களை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணிட்டு இருப்பேன், உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்ககிட்ட தேங்க்ஸும் சொல்லணும், ஒரு சாரியும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அழுதுகிட்டே இப்போ ஓடிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த டீமன் அனுப்பி வச்ச அந்த பையனே வந்துட்டு கொஞ்சம் சோகமாகறான். இருந்தாலும் என் கடமையை நான் முடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஸ்பிரிச்சுவல் பாடிக்குள்ள என்ட்ராகிறான். இவனோட சப்கான்ஷியஸ் இது ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, இப்படி ஒன்று நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பையன் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கான். இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னுமா இவங்க அந்த டீமன் ஸ்லேயர்ஸ் எல்லாத்தையும் கொல்லல, சரி எப்படியோ எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கே அப்படின்னு சொல்லி அந்த டீமன் யோசிக்குது. நெசுகோக்கு அடிபட்டிருக்கு, அவளோட பிளட் ஸ்மெல் எனக்கு நல்லாவே தெரியுது, நான் சீக்கிரமா போய் அவளை காப்பாற்றணும், அந்த டீமனோட சென்ஸ் ஸ்மெல்ல எனக்கு பக்கத்துல தான் அடிக்கி, ஆனால் அது எந்த இடத்துல இருக்குன்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியல, அதை தோக்கடிச்சாதான் நான் இந்த கனவுல இருந்து வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தேடிக்கிட்டே இருக்கான். ஆனால் எப்படி வெளியே போறதுன்னு தெரியல. டாஞ்சிரோ உன்னோட ஸ்வாடை எடு, நீ எதை வெட்டணுமோ அது உனக்கு எட்டுற தூரத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பா அவனுக்கு சொல்கிற மாதிரி கேட்கு. திரும்பி பார்த்தா அவங்க அப்பாவை காணோம். ஆனால் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிடுச்சு, நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு, அப்படின்னா நான் வெட்ட வேண்டியது என்னோட தலையை தான், நான் இறந்து போனாதான் இந்த கனவு முடிஞ்சு இதுக்குள்ளேருந்து என்னால் வெளியே போக முடியும், ஆனால் இந்த இடத்துல நான் என்னோட தலையை வெட்டுறது ரியாலிட்டியை ஒரு வேளை பாதிச்சதுன்னா ஒருவேளை அங்கேயே இதே மாதிரி எதுவும் நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ பயந்துக்கிட்டே அப்படி யோசிச்சுட்டு அவனோட தலையை வெட்டுறான். டாஞ்சிரோவோட சப்கான்ஷியஸ்குள்ள போன அந்த பையனை டாஞ்சிரோ உடம்புக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்ஸ் வந்துட்டு வழி நடத்துது. அந்த ஸ்பிரிட்ஸ் நேராக அவனை கூட்டிட்டு போய் அந்த ஸ்பிரிச்சுவல் கோர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வருது. எதுக்காக என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லப்போம். அதுங்க பேசலாம் இல்லை, ஆனால் அந்த சைக்கிலேயே அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான். நான் இந்த கோரை தேடி வந்தேங்கிறதுக்காகவா என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க, உங்களை கொல்ல போறேன்னு தெரிஞ்சுமே என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பையன் வருத்தப்படுறான். டாஞ்சிரோ அவன் தலையை வெட்டவும் இந்த பையன் அந்த கனவுக்குள்ள இருந்து வெளியே தள்ளப்படுறான். கீழே விழுற அந்த பையனை கூட டாஞ்சிரோவோட ஸ்பிரிட் வந்து காப்பாத்த ட்ரை பண்ணுது. ஈவன் அவன் கொல்ல வந்தவன் தெரிஞ்சுமே அது காப்பாத்த ட்ரை பண்ணுது. இங்க இனாஸ்கைவோட சப்கான்ஷியஸ் காமிக்கிறாங்க. அங்க என்னடான்னா கரடு முரடா இருக்கு. அந்த பொண்ணு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தா இனாஸ்கைவோட சப்கான்ஷியஸ் அந்த இடத்துல இருக்கு. அது அந்த பொண்ணை துரத்த ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு இப்போ அந்த சப்கான்ஷியஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. இனாஸ்கைவோட சப்கான்ஷியஸ் ரொம்பவே இருட்டா இருக்கு. இதுல எதுவுமே இல்ல. இதுல எப்படி நான் அந்த ஸ்பிரிச்சுவல் கோரை கண்டுபிடிக்கிறது
கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பையன் தேடிட்டு இருந்தா பின்னாடி யாரோ வர சவுண்ட் கேக்கு. என்னோட சப்கான்சியஸ்குள்ள நுழைஞ்சிருக்கிறது ஒரு பையனா, நெசுகோ மட்டும்தான் இந்த இடத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொல்லி ஜெனிட்ஸுவோட சப்கான்சியஸ் அந்த பையனை துரத்திட்டு இருக்கு. அந்த பையன் கதறி எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கான். ஜெனிட்ஸுவும் இனஸ்கேவோ ஜாலியா கனவு கொண்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பசங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க நெசுகோ வந்து டாஞ்சிரோவை பார்த்துட்டு இருக்கா. நான் எப்படியாச்சும் கண் முழிக்கணும், இந்த கனவுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கான். இப்போ கனவுக்குள்ள அவனோட தலையை வெட்டுவான். அவனுக்கு ரொம்பவும் வலிக்குது அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டே இப்போ அப்படியே ஏந்திக்கிறான். நல்ல வேளை எனக்கு எதுவாகல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் நிம்மதியாக்குறான். நெசுகோ அப்படின்னு சொல்லி டக்குன்னு திரும்பவும் நெசுகோ பயப்படுறா. நல்ல வேளை நெசுகோ உனக்கு எதுவாகல அப்படின்னு சொல்லி மத்தவங்கள பார்த்தா எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த பசங்கள்லாம் யாரு, அவங்க இதுக்காக ரோப்பை வச்சு கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். டாஞ்சிரோவோட கையிலுமே அந்த கயிறு இருக்கு அண்ட் அது வந்து நெருப்பால எரியப்பட்டிருக்கு அப்படின்னா இதுக்கு காரணம் நெசுகோ தான் அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். அந்த கயிறுல வந்து ஒரு டீமனோட சென்ட் ஸ்மெல் வருது. ஒரு நிமிஷம், இது அந்த டிக்கெட்ல வந்து அதே சென்ட் ஸ்மெல் ஆச்சே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இவங்களோட கையில கட்டி இருக்கிற கயிறை நான் ஸ்வாட வச்சு வெட்டினா ஏதாச்சும் பிரச்சனை வருமான்னு எனக்கு தோணுது. நான் ஸ்வாட யூஸ் பண்ணக்கூடாது. நெசுகோ இவங்களுக்கு எனக்கு பண்ண மாதிரியே பண்ணு அப்படின்னு சொல்லவும் இப்போ நெசுகோ டீமனாட யூஸ் பண்ணி அந்த கயிறு எல்லாத்தையும் எரிச்சு விட்டுதா. ஆனா நம்ம ஹீரோ அவங்களை எழுப்ப ட்ரை பண்ணியுமே கூட யாருமே எந்திக்க மாட்டேங்கிறாங்க. நெசுகோ டாஞ்சிரோ கிட்ட ஓடி வருவோம். நான் உன்னை ரொம்பவே கவலைப்பட வச்சிட்டல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெசுகோவை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். யாரும் எந்திக்கல, என்ன பண்ணன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த பசங்க வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க எல்லாருக்கும் தூங்குறதுல பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு நல்ல கனவு வேணும், ஆனா நீ அதை கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கா. டாஞ்சிரோ கூட கனெக்ட் ஆன அந்த பையன் மட்டும் எந்திரிச்சு அந்த இடத்துக்கு வரலன்னு அந்த பொண்ணு நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஆனா அந்த பையன் வரல. அந்த பையன் அதுக்கு பதிலா அழுதுட்டு நின்னுட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருங்க, என்னால உங்களை சும்மா விட முடியாது, உங்க கூட நான் எதிர்த்து சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட கழுத்திலேயே அடிச்சு இப்ப நம்ம ஹீரோ அந்த சின்ன பசங்களை மயங்க வச்சிருந்தான். எனக்கும் நல்ல கனவுகள் வரணும்னு ஆசைதான், இது எல்லாமே ஒரு கெட்ட கனவா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிடுறேன், ஆனா அது நடக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். டாஞ்சிரோவோட மனசுக்குள்ள போனதுனால அந்த பையனுமே இப்போ வந்துட்டு ரொம்பவும் நல்லவனா மாறிடுதான். அந்த லெவலுக்கு டாஞ்சிரோவோட ஹார்ட் ரொம்பவும் பியூர் ஆனது. பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி அந்த பையன் டாஞ்சிரோட சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெசுகோவை கூட்டிட்டு போறான். அந்த டீமனோட சென்ட் ஸ்மெல் ரொம்பவும் ஹெவியா வருது. இவ்வளவு ஹெவியா ஸ்மெல் வருது, இது எல்லாத்தையும் கண்டுக்கிடாம நான் எப்படி தான் தூங்கணும்னு தெரியல. கண்டிப்பா அது அந்த இன்ஜின் இருக்கிற ஃபர்ஸ்ட் சைடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ மேலே ஏறிட்டு நெசுகோ நீ என் பின்னாடியே வராத ஆபத்து, மத்த எல்லாரையும் எப்படியாச்சும் அவங்க தூக்கத்துல இருந்து எழுப்ப ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அந்த டீமன் கிட்டக்கு போறான். ஓ, நீ அந்த கனவுல இருந்து வெளியே வந்துட்டியா? நான் உனக்கு ரொம்பவுமே நல்ல கனவு தானே காமிச்சேன், அப்புறம் ஏன் நீ அதுல இருந்து வெளியே வந்த? உன்னோட குடும்பத்து கூட நீ ஹாப்பியா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்ட, அந்த மாதிரி ஒரு கனவு தானே காமிச்சேன். ஒருவேளை உனக்கு அது பிடிக்கலையோ, அவங்க இறந்து போற மாதிரியான கனவு தான் உனக்கு நான் காமிச்சிருக்கணுமோ, ஒருவேளை அதுதான் உனக்கு பிடிச்சிருக்கோ, நீயும் கனவை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டியோ அப்படின்னு அந்த டீமன் கேட்கவும் ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். எல்லாரும் ஹாப்பியா தூங்கி கனவு கண்டுட்டு இருப்பாங்க. அப்பா அவங்களை கொலை பண்ணவோ என்ன நடக்குதுங்கிறதே புரியாம பாதி குழப்பத்துல இறந்து போவாங்க. அதை பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட டிக்கெட்ல அந்த இங்க்ல என்னோட பிளட் நான் கலந்துருக்கேன். அந்த கண்டக்டர் அதை பஞ்ச் பண்ண அடுத்த செகண்டே அந்த ஸ்பெல் ஆக்டிவேட் ஆயிரும். எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்த ஒரு பையன் மட்டும் எப்படி அதுக்குள்ள இருந்து வெளியே வந்தான்? இது ரொம்பவே இம்பாசிபிள். அவன் வெளியே வந்தது மட்டும் இல்ல, அந்த கனவுக்குள்ள இருந்து எப்படி வெளியே வரணுங்கிறதையும் அவன் தெரிஞ்சிருக்கான் அப்படின்னு அந்த டீமன் யோசிச்சுட்டு ஒருவேளை உன் ஃபேமிலி இறந்து போன கனவை உனக்கு காமிச்சிருக்குமான்னு கேட்கவும் என் ஃபேமிலியை பத்தி பேசாத, அவங்கள பத்தி பேசுறதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுவோம். அவனோட இயரிங்ஸ் அவன் பாக்குறான். இது ஹானஃபுடா இயரிங்ஸ், இது என்ன கனவா? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீயே என்ன தேடி வந்திருக்க. ஒன்னு மட்டும் நான் கொண்டுட்டோம்னா மாஸ்டர் எனக்கு இன்னும் நிறைய பிளட் தருவாரு, நான் அப்பர் ரேங்க் டீமன்ஸையே எதிர்த்து சண்டை போடுற லெவலுக்கு ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு அந்த டீமன் சொல்லுது. இப்போ நம்ம ஹீரோ வாட்டர் பிரீதிங் 10th ஃபார்மை யூஸ் பண்ணி இப்போ அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிட்டக்க போகவும் பார்த்தா நல்லா தூங்கி கனவு காணு அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த ஸ்பெல் ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஹீரோ தூங்கிடுதான். ஆனா அடுத்த செகண்டே டக்குனு எந்திரிச்சு வந்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கான். அந்த டீமன் அதோட டீமன் ஆட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை தூங்க வச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ டக்குனு எந்திரிச்சு வந்து அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் எப்படி எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கான்? என்னோட ஸ்பெல் எதுவும் ஆக்டிவேட் ஆகலையா? இல்ல, இவன் ஒவ்வொரு தடவையும் தூங்க தான் செய்யறான். என்னோட ஸ்பெல் கரெக்டா தான் ஆக்டிவேட் ஆகுது. ஆனா இவன் ஒவ்வொரு தடவை கனவுக்குள்ள போகும்போதும் தன்னைத்தானே சூசைட் பண்ணி வெளியே வரான். அப்படி இவன் பண்றதுக்கு இவனோட மனசுல ஹை லெவல் கான்சென்ட்ரேஷனும் ஸ்பிரிட்டும் தேவை. இப்போ புரியுது மாஸ்டர் ஏன் இவனை கொல்ல சொன்னாருன்னு அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவனை தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒஸ்டான ஒரு கனவை காமிக்கிறான். அண்ணா ஏன் எங்களை சாக விட்ட, நீ ஏன் எங்க கூட இருக்கல அப்படின்னு சொல்லி அவன் தம்பி என்னடானா நீ என் அண்ணனே இல்லை, நீ எங்க கூடவே இல்லை அப்படின்னு சொல்றான். நீ மட்டும் ஏன் இன்னும் உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லி அவன் தங்கச்சி கேட்கறா. அவங்க அப்பா டீ கிளாஸ் தூக்கி மூஞ்சில அடிக்காரு. உன்னோட ஃபேமிலியை கூட உன்னால காப்பாற்ற முடியல, நீ எல்லாம் என்ன பையன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. நீ அன்னைக்கு தப்பிச்சிட்ட, நீ ஒருத்தர் சாகிறதுக்கு பதிலாக நாங்க எல்லாரும் செத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆயிட்டு போதும் நிறுத்து, என்னோட ஃபேமிலி வாயில இருந்து ஒரு நாள் கூட இந்த மாதிரி வார்த்தை வராது, என்னோட மெமரிஸ் நீ அவமானப்படுத்தாத, என் ஃபேமிலி எப்பவுமே இப்படி கிடையாது, இப்படி காமிக்கிறத நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமனோட தலையை நம்ம ஹீரோ டென்ஷன்ல வெட்டுறான். அதோட தலை துண்டா போயிடுச்சு. அவ்வளவுதானா? இது ரொம்பவும் ஈஸியா முடிஞ்ச மாதிரி தெரியுது. அந்த டீமனை விட இவன் ரொம்பவும் வீக்கானவனா இருப்பானா?
இல்லனா இதுவும் ஒருவேளை ஒரு கனவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும், என்னோட தலையை வெட்டியும் நான் எப்படி இன்னும் உயிரோட இருக்கிறேன்னு நீ பாக்குறியா? உண்மையிலேயே உன்னோட திறமைகளை நான் பாராட்டி தான் ஆகணும். அதனால நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். நீ பாத்துக்கிட்டு இருக்கிற அது என்னோட ஒரிஜினல் உடம்பே கிடையாது. இந்த தலை கூட என்னோட ஒரிஜினல் உடம்பு கிடையாது. ஏன்னா என்னோட ஒரிஜினல் உடம்பே இந்த ட்ரெயின் மொத்தமும் தான். இந்த ட்ரெயின்ல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸுமே என்னோட ஸ்கின் சதா அதனால கலந்து செய்யப்பட்டது தான். இதுல இருக்கிற 150 பேசஞ்சர்ஸ், ஐ மீன் என்னோட ஹாஸ்டேஜஸ், அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட என் வயிற்றுக்குள்ள இருக்கிற மாதிரி தான். அவங்க எல்லாரையுமே நான் அப்படியே முழுங்கி சாப்பிட போறேன், முடிஞ்சா காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் அவன் கலந்துருதான். நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. மிஞ்சி போனா என்னால 2 பெட்டியில இருக்கிறவங்களை காப்பாற்ற முடியும், ஆனா இந்த மொத்த பெட்டியில இருக்கிறவங்களையும் என்னால காப்பாற்ற முடியாது. மிஸ்டர் ரென்கோகோ, ஜெனிட்சோ, இனோஸ்கே, நெசுகோ, எனக்கு உங்க உதவி தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துக்கிட்டே போறான். நெசுகோ அவளோட டீமனாட்டை யூஸ் பண்ணி இனோஸ்கேவை எரிச்சிட்டு இருக்கான். இனோஸ்கே இப்ப அவன் தூக்கத்துல இருந்து வெளியே வரான். அந்த ட்ரெயினை உடச்சுக்கிட்டு இப்ப மேல வந்துட்டு அவங்களோட பாஸ் வந்துட்டேன், அண்டர்லிங் 1 அண்டர்லிங் 2 2 பேரும் என் கூட சேர்ந்து போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த டீமனோட ஸ்கின் ஃபுல்லா அந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கு. அது எல்லாத்தையும் கட் பண்றான். பீஸ்ட் பிரீதிங் 6th ஃபார்மை யூஸ் பண்ணி சும்மா வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். சரி இனோஸ்கே அந்த பெட்டியை பாத்துக்கிடுவான், நான் சும்மா நிக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா ஜஸ்ட் ஒரே செகண்ட்ல அந்த மொத்த ட்ரெயினையுமே வந்துட்டு அந்த டீமன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த ட்ரெயின் ஃபுல்லாவே வந்துட்டு சதையும் எலும்புமா தான் இருக்கு. அந்த டென்டகல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ முடிஞ்ச லெவலுக்கு அடிச்சு மக்கள் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றான். இந்த மொத்த ட்ரெயினுமே என்னோட உடம்பு தான். அதுக்குள்ளக்க நீ ஒரு சின்ன பூச்சி மாதிரி தெரியற. நான் ரொம்பவே ஃபாஸ்டா ஹீலிங் ஆயிருவேன், உன்னால எப்படி என்ன தடுக்க முடியுதுன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் பேசுது. இதை கேட்டுட்டு நெசுகோ வந்துட்டு இப்ப ரொம்பவும் பெருசா மாறி அவ கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற மக்கள் எல்லாரையும் அவ முடிஞ்ச லெவலுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கா. டென்டகல்ஸ் மாதிரி வர்றதை எவ்வளவுதான் வெட்டினாலுமே திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அது வந்துட்டு நெசுகோவோட கையை பிடிச்சிருது. இன்னொரு கையை வச்சு அதை வெட்டிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள நெசுகோவா அது மொத்தமா பிடிச்சிருது. இப்ப நெசுகோவால அசைய கூட முடியல. அப்போ ஜெனிட்ஸ் ஒரு என்ட்ரி கொடுப்பான் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். ஜெனிட்ஸ் வந்து நெசுகோவை காப்பாத்திட்டு அங்க இருக்கிற டென்டகல்ஸ் எல்லாத்தையும் தண்டர் விதிங் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரே செகண்ட்ல வெட்டிட்டு நெசுகோ உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்கறான். நெசுகோவே இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறா. பார்த்தா டக்குன்னு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா ஜெனிட்ஸ் வந்துட்டு எப்பவுமே இப்படிதான் தூங்கும் போது தான் வந்துட்டு சூப்பரா அட்டாக் பண்ணுவான். ஏதோ இடி இடிச்சு சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னா ஜெனிட்ஸ் எந்திரிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பெட்டியை விட்டு என்னால போக முடியல, நான் எப்படி மத்த பெட்டியில இருக்கிறவங்களை காப்பாத்தா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும் பார்த்தா இப்போ ரென்கோகோ எந்திரிச்சு வாரான். இந்த இடத்துல மட்டும் மத்த ஹாஷிராஸ் இருந்தாங்கன்னா நான் பண்ணதை பார்த்து கண்டிப்பா அவங்க என்ன கிண்டல் பண்ணுவாங்க. நான் எப்படி தூங்குனேன்னு தெரியல, நான் தான் இதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் பிரீதிங் யூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்றான். ட்ரெயினே ஒரு செகண்ட் ஆகுது. ட்ரெயின் ஏன் இப்போ இப்படி தூக்கி போட்டுச்சு, ஒருவேளை டீமன் எதுவும் அட்டாக் பண்ணுதா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது டாஞ்சிரோ சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த டீமனை தோக்கடிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒத்தமையா சேர்ந்து தான் போராடணும். நான் ஒரு 5 கம்பார்ட்மெண்ட் பாத்துக்கிட்டேன். நெசுகோவோ ஜெனிட்ஸும் ஒரு 3 கம்பார்ட்மெண்ட் பாத்துக்கிடுவாங்க. நீயும் இனோஸ்கேவோ சேர்ந்து அந்த டீமனை கொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதுக்கு தலையே இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இது ஒரு டீமன், கண்டிப்பா இதுக்கு தலை இருக்கும், அதை தேடி கண்டுபிடிச்சு வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனா அங்க இருந்து மறந்துருதான். அப்படின்னா ட்ரெயின் தூக்கி போடுறதுக்கு காரணம் இவர் தான் நினைக்கிறேன். ஆனா இதை பத்திலாம் நான் இப்ப யோசிக்க கூடாது, நான் போய் அந்த டீமனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு இன்ஜினியர் இருக்கிற சைடு ஓடுதான். பார்த்தா இனோஸ்கேவா அந்த சைடு தான் வந்துட்டு இருக்கான். அந்த ஆளு என்கிட்ட எல்லா பிளானையும் வந்து சொல்லிட்டான். அவன் என் முன்னாடி வந்து நிக்கும் போது சும்மா வேற லெவல்ல இருந்தான். ஆனா அது எனக்கு கடுப்பா இருக்குது, நானும் அவனை விட வேற லெவல்ல தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இனோஸ்கே வந்து வேகமா அதை கொல்றேன் அப்படின்னு சொல்லி போறான். நான் என்னோட பீஸ் பிரீதிங் யூஸ் பண்ணி நம்ம எதை வெட்டணுமோ அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இனோஸ்கே சொல்லுவோம். சரி நம்ம ஹீரோவும் அவனை ஃபாலோ பண்ணி போறான். ட்ரெயினோட இன்ஜின் கனெக்ட் ஆயிருக்கிற அந்த இடத்துல தான் அந்த டீமனோட கழுத்து இருக்கு அப்படின்னு சொல்லி இனோஸ்கே கண்டுபிடிச்சிருக்கான். இப்ப நம்ம ஹீரோவும் ட்ரெயினுக்கு மேல வந்துருதா. இனோஸ்கே வந்துட்டு இந்த இடத்துல தானே நீ ஒளிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறான். பார்த்தா அந்த இன்ஜினை ஓட்டுற அந்த டிரைவரா அந்த இடத்துல தான் இருக்காரு. யார் நீ இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லவும், என் வழியில குறுக்க வராதா அப்படின்னு சொல்லி இனோஸ்கே சொல்றான். நிறைய கைகளை கிரியேட் பண்ணி அது இனோஸ்கேவா அட்டாக் பண்ணுது. இனோஸ்கே அது எல்லாத்தையுமே வெட்டிக்கிட்டே தான் இருக்கான். ஆனா ஒரு கட்டத்துல அது வந்துட்டு இனோஸ்கேவை பிடிச்சிருது. இனோஸ்கேவால அசைய கூட முடியல. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அது எல்லாத்தையும் வெட்டவும் அந்த டீமன் கதற சவுண்ட் எல்லாருக்குமே கேக்குது. இனோஸ்கே நீ ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஓகே தான், நீ ஒன்னும் என்ன வந்து காப்பாத்தல, நான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இனோஸ்கே கத்திட்டு இருக்கான். இதுக்கடியில தான் நம்ம வெட்ட வேண்டிய அதோட கழுத்து இருக்கு. இனோஸ்கே இங்க வெட்டுன்னு சொல்லுவோம், நீ எனக்கு ஆர்டர் போடாத அப்படின்னு சொல்லி அவன் காமெடி பண்ணிட்டு இப்ப வேற லெவல்ல அதை வந்து வெட்டுறான். இப்ப அந்த டீமனோட நெக் போன், அதாவது கழுத்து எலும்பு வந்து தெரியுது, அதை நம்ம ஹீரோ வெட்டுறான். ஆனாலுமே அதை நம்ம ஹீரோ ஃபுல்லா வெட்ட முடியல. அது போக அது டக்குன்னு ஹீலிங் ஆயிருது. இப்ப அதை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனையும் அது போட்டு வச்சிருது. இனோஸ்கே அந்த இடம் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம 2 பேரும் நம்ம பவர்ஸை கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நீ அதை வெட்டு, எனக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும், நான் அதோட கழுத்தெலும்பு வெட்டிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இனோஸ்கேவும் ஓகே அப்படின்னு சொல்றான். இப்ப அவங்க 2 பேரும் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி போகவும் பார்த்தா நம்ம ஹீரோ கண் முன்னாடி நிறைய கண்களா வருது. தூங்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ தூங்குறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி இனோஸ்கே நீ தூங்கிட்டேன்னா அந்த கனவுல இருந்து வெளியே வரதுக்கு உன்னோட கழுத்தை வெட்டு, அப்படின்னா தான் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூங்குறான். இப்ப நம்ம ஹீரோ சூசைட் பண்ணி வெளியே வந்துருதான். ஆனா திரும்பவும் அதை நம்ம ஹீரோவை தூங்க வச்சிருது. இப்படியே நம்ம ஹீரோ வெளியே வரவும் அது திரும்ப திரும்ப தூங்க வச்சுக்கிட்டே இருக்கு. நான் கனவு விட்டு வெளியே வரவும் டக்குன்னு என்னோட கண்ணை மூடணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ள இது என்ன தூங்க வச்சிருது அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்ம ஹீரோ வெளியே வரான். திரும்ப திரும்ப அது நம்ம ஹீரோவை தூங்க வைக்கவும் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ உண்மையான வேர்ல்டுல அவனோட தலையை வெட்ட போயிருந்தான். என்னோட தலையை வெட்டினாதான் அந்த ட்ரீம்ல இருந்து நான் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி அவன் தலையை வெட்ட பக்கம் டக்குன்னு ஜஸ்டின்ஸ்ல இனோஸ்கே வந்து தடுத்துருதான். இப்போ நீ இருக்கிறது நிஜம், அதோட வலையில நீ விழுந்துராத அப்படின்னு சொல்லிட்டு அதோட கண் எல்லாத்தையும் குத்திட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது, இனோஸ்கே மாஸ்க் போட்டிருக்கான் அப்படிங்கிறதுனால அந்த கண்கள் எதுவும் இனோஸ்கே மேல வேலை செய்யல.
அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு இருந்தவர் நீங்க தேவையில்லாம இதுல குறுக்க வரீங்க அப்படின்னு சொல்லி இனோஸ்கேவை குத்த போகவும் டாஞ்சிரோ போய் இனோஸ்கேவை காப்பாத்திருந்தான். அவரு டாஞ்சிரோவோட வயித்துல குத்தி இருந்தாரு. அவன் கழுத்துல அடிச்சு மயங்க வச்சுட்டு நம்ம ஹீரோ அவனையும் காப்பாத்தணும்னு நினைக்கவும் அவனை விட்டுட்டு வர வேண்டியதானே அப்படின்னு கேட்கறான். இல்ல இவனை காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த டீமன் வந்துட்டு நிறைய கைகள் மாதிரியான விஷயங்களை கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோவையும் இனோஸ்கேவையும் அட்டாக் பண்ணுது. டாஞ்சிரோக்கு வயித்துல அடிபட்டு ரத்தமா வருது. ஆனாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிடுவேன், இனோஸ்கே நம்ம சொன்னபடியே பிளான் நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு இனோஸ்கேவும் டாஞ்சிரோவும் ரெண்டு பேரும் அவங்களோட பவர்ஸை கம்பைன் பண்ணி இப்போ அதை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதோட கழுத்தை விட்டுறதுக்காக ஸ்ட்ரைட்டா இப்போ அவங்க கீழே போயிட்டு இருக்காங்க. அந்த டென்டக்கிள்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். திரும்பவும் அந்த கண்கள் வந்துடுது. அதை வந்து டீமன் ஆட்டை யூஸ் பண்ணி அவங்கள தூங்க வைக்க முடியும். இந்த தடவை அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இனோஸ்கே அந்த கண்கள் எல்லாத்தையும் எடுத்து ஸ்ட்ரைட்டா போயிட்டு அதோட கழுத்து இருக்கிற இடத்த அட்டாக் பண்றான். அப்ப எனக்கு உங்களோட உதவி தேவை, அதோட கழுத்து ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை வெட்டுற லெவலுக்கு எனக்கு பவரை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹினோகாமி காகுரா கிளியர் ப்ளூ ஸ்கை அப்படின்ற டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதோட தலையை வெட்டுறான். இவன் அதோட தலையை வெட்டவுமே இன்ஜின் துண்டா போகுது. ஐ மீன் அந்த டீமனோட தலை துண்டா போயிருது. டக்குனு அது மக்கள் எல்லாரையும் கொல்ல பார்க்கப்போ ரெங்கோகோ மின்னல் வேகத்துல போயிட்டு எல்லாரையும் காப்பாத்திட்டான். அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருந்த ட்ரெயின்ல இருந்து இன்ஜின் கலரவோ இப்போ ட்ரெயின் அப்படியே கவுந்துருது. இனோஸ்கே நீ ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, டேய் உனக்கு தான் அடிபட்டிருக்கு, முதல்ல ஒன்ன பாரு அப்படின்னு இனோஸ்கே சொல்றான். ட்ரெயின் கவரும் போது எல்லாருமே பறந்துட்டாங்க, அந்த கண்டக்டர் காப்பாற்ற முடியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். நம்ம ஹீரோ ட்ரெயினுக்கு மேல இருந்தா அப்படிங்கிறதுனால தனியா வெளியே வந்து விழுறான். இப்போ ட்ரெயினும் மொத்தமா கவுந்து அப்படியே நின்றுது. இனோஸ்கே பவுன்ஸ் ஆகி ஒரு வழியா கீழே வந்து நிக்கவும், ஹே உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி இனோஸ்கே போய் கேட்கவும், உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஹே நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு தான் வயித்துல அவன் கத்தியால குத்திருக்கா, ரத்தம் போய்கிட்டு இருக்கு, ஹே போஞ்சிரோ நீ ஓகே தானே அப்படின்னு இனோஸ்கே கேட்கவும், நான் ஓகே தான். அந்த இன்ஜின் டிரைவருக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவன் தான் உன்னை வயித்துல குத்திருக்கான், அவனை பார்த்து கஷ்டப்பட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி இனோஸ்கே டென்ஷன் ஆகிறான். அவன் கால் உடஞ்சிடுச்சு, அவனுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி இனோஸ்கே சொல்லவும், என் வயித்துல அவன் குத்துனதுக்கு அவன் கால் உடஞ்சிடுச்சு, இந்த தண்டனை அவனுக்கு போதாதா, அவனையும் போய் காப்பாத்த அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், டாஞ்சிரோவை அவன் கீழே வச்சுட்டு நான் ஒன்னும் உன்னோட பேச்சை கேட்டு பண்ணல, நான் தான் பாஸ், நான் தான் முடிவெடுப்பேன், நானே போய் எல்லாரையும் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோவோட வயித்துல இருந்து அதிகமான ரத்தம் வெளியே போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதை எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு இவ்வளவு அடிபட்டுமே கூட ட்ரெயின் கவுந்ததுல மத்தவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கான். என்ன நான் தோத்து போயிட்டேனா? ஆமா, என்னால ரீஜெனரேட் ஆக முடியல, நான் இவ்வளோ பக்காவா பிளான் போட்டு என்னால ஒரு மனுஷங்களை கூட சாப்பிட முடியல. ஆமா, இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான், அந்த ஹாஷிரா தான் மனுஷங்க எல்லாரையும் சாப்பிட விடாம தடுத்தான். அது போக அந்த பிளாண்ட் ஹேர் பையன் அவனுமே ரொம்பவும் ஃபாஸ்டா செயல்பட்டான். டீமனா இருந்த அந்த பொண்ணு எதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மாஸ்டர் எதுக்காக தான் அவளை என்ன உயிரோட விட்டு வச்சிருக்காரோ, இது எல்லாத்தையும் விட நான் தோத்து போறதுக்கு முக்கியமான காரணம் என் தலைவட்டின இதோ இந்த பொடி பையன் தான். இவனையாச்சும் நான் சாகிறதுக்குள்ள கொல்லாம விட மாட்டேன். இவன் மட்டும் கிடையாது, அந்த பன்னி மாஸ்க் போட்டிருந்த அந்த பையனும் தான். எனக்கு சாகிறதுல விருப்பம் இல்ல, நான் இப்படி இந்த இடத்துலயா சாகணும். அப்பர் ரேங்க் டீமன்ஸ் எல்லாருமே ஹாஷிராவை எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்க. மாஸ்டர் மோசான் கிட்ட இருந்து நான் ரத்தத்தை வாங்கியுமே அப்படின்னா என்னால அவங்க லெவலுக்கு ஸ்ட்ராங்கா மாற முடியலையா, எனக்கு சாகிறதுல விருப்பம் இல்ல, இது எல்லாமே ஒரு கெட்ட கனவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் இப்ப இறந்து போயிருது. பரவாயில்ல டாஞ்சிரோ, நீ உன்னோட டோட்டல் கான்சென்ட்ரேஷன் பிரீதிங்க மாஸ்டர் பண்ணிட்ட, நீ ஹாஷிராவா மாறுறதுக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கு, கூடிய சீக்கிரமே நீ ஹாஷிராவா மாறுறதுக்கு தகுதியானவனா மாறிடுவ. உன்னோட வயித்துல வெட்டுப்பட்ட அந்த காயத்துல நீ டோட்டல் கான்சென்ட்ரேஷன் பிரீதிங்க யூஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணு, உன்னோட அந்த ரத்த நரம்புகள் அது எங்க இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் ட்ரேஸ் பண்றான். அப்படிதான் கரெக்டா லாக் பண்ணு, அப்படியே கான்சென்ட்ரேஷன் பண்ணி அந்த பிளட் அப்படியே நிப்பாட்ட ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி ரெங்கோக்கு சொல்லவும் நம்ம ஹீரோவும் அதை ட்ரை பண்றான். அப்படிதான் நீ ஒரு வழியா பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்ட, மத்த பேசஞ்சர்ஸ் பத்தி நீ கவலைப்படாத, அவங்க எல்லாரையும் நாங்க பாத்துக்கிடுறோம், நீ ஒழுங்கா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி ரெங்கோக்கு சொல்றான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு டீமன்ஸ் இருக்கிற பிரசன்ஸ் தெரியுது. அந்த டீமன் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனது அப்படிங்கறத நம்ம ஹீரோவோ ரெங்கோக்கோவோ சென்ஸ் பண்றாங்க. பார்த்தா அந்த டீமன் அப்பர் 3ல இருக்கு. இவனோட டீமன்சன் இது கிட்டத்தட்ட மூசான்க்கு ஈக்குவலா தான் இருக்கு அப்படின்னா இவன் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அந்த டீமன் கண்ணிமிக்கிற செகண்ட்ல ஃபாஸ்டா ஓடி வந்து நம்ம ஹீரோவை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி போது ஜஸ்டிஸ்ல ரெங்கோக்கு டக்குன்னு அதோட கையை வெட்டுறான். பார்த்தா அந்த டீமன் அதோட கையை செம ஃபாஸ்டா ஹீலிங் பண்ணிடுச்சு. நீ எதுக்காக என்ன அட்டாக் பண்ணாம அடிபட்டு கிடந்த அவனை அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லி ரெங்கோக்கு கேட்கவும், அவன் ரொம்பவும் வீக்கானவனா தெரிஞ்சான். நம்ம ரெண்டு பேரும் பேசும்போது அவன் குறுக்கணிக்க கூடாதுன்னு தான் அவனை கொல்ல போனேன் அப்படின்னு சொல்லவும், என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி ரெங்கோக்கு கேட்கறான். நீ டீமனா மாறுறதுல விருப்பம் இருக்கான்னு கேட்டு போகுதான் வந்த, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்னு. ஆமா, உன்னோட பேர் என்ன அப்படின்னு இந்த டீமன் கேட்கவும், நான் தான் ஃப்ளேம் ஹாஷிரா ஷோஜிரோ ரென்கோக்கு அப்படின்னு நம்ம சொல்றான். என்னோட பேரு ஆகாஷா, நான் சொல்றது கேளு ரென்கோக்கு, நீ ஸ்ட்ராங்கான ஹாஷிராவா இருந்தாலும் காலங்கள் போக போக வீக்கா மாறிடுவ. என் கூட சேர்ந்து டீமனா மாறினா 200-300 வருஷங்கள்னாலும் உயிரோட இருக்கலாம், ஸ்ட்ராங்காவும் இருக்கலாம் அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும், ஆமா ஹியூமன்ஸ் வீக்கானவங்க தான் 100 வருஷத்துக்குள்ளதான் வாழ்வாங்க, ஆனா அதுதான் அவங்கள அழகா மாத்துது. கொஞ்ச காலங்கள் வாழ்றதுனால அவங்க வீக்னு அர்த்தம் கிடையாது. அப்புறமா இதோ இந்த பையன் இவன் ஒன்னும் வீக் கிடையாது, இவனை பத்தி தப்பா பேசாத, அப்புறம் எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, டீமனா மாறுறதுலயும் விருப்பம் இல்ல அப்படின்னு ரெங்கோக்கு சொல்லவும், அந்த டீமன் இப்ப டீமன் ஆட்ட யூஸ் பண்ணி டிஸ்ட்ரக்டிவ் டெத் காம்பஸ்னில் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா எனக்கு வேற வழி இல்ல, நான் உன்னை கொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த டீமன் செம ஃபாஸ்டா மூவ் ஆகுது. அவங்க ரெண்டு பேர் போடுற ஃபைட்டை நம்ம ஹீரோவால பார்க்க கூட முடியல, அவ்வளோ ஃபாஸ்டா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் ஸ்ட்ராங்கா மாறுறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய ஹாஷிராஸ் கிட்ட இதே கேள்வி கேட்டிருக்கேன், ஆனா அவங்க யாருமே டீமனா வர விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க யாருமே இப்போ உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரக்டிவ் டெத் ஏர் டைப் அப்படின்னு சொல்லி இப்போ காத்துலயே வந்துட்டு அந்த டீமன் பஞ்ச் பண்ணுது.
ஜஸ்ட் காத்தை வந்துட்டு ஸ்பாட வச்சு தடுக்க முடியல அப்படிங்கிறதுனால ரென்கோக்கு அடி வாங்குறான். ஏர் டைப் அட்டாக் வச்சு அதை அட்டாக் பண்ணப்போ இப்ப டக்குன்னு ரென்கோக்கு யோசிச்சுட்டு ஃப்ளேம் பிரீதிங் டெக்னிக் ஃபோர்த் ஃபார்ம் ப்ளூமிங் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை எல்லாத்தையும் ஈஸியா தடுக்கிறான். இப்ப அந்த டீமன் கொஞ்சம் தள்ளி நிக்குது. நான் இவ்வளவு தூரத்துல இருந்தா அதோட தலையை வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு அது பக்கத்துல போறான். ஆனாலுமே அந்த டீமன் தப்பிச்சிருது. என்னதான் ரென்கோக்கு கஷ்டப்பட்டு அது உடம்புல எத்தனை வெட்டு போட்டாலுமே அது செம ஃபாஸ்டா ஹீலிங் ஆயிருது. நான் தான் மிஸ்டர் ரென்கோக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கவோ இல்ல வேண்டாம் உனக்கு அடிபட்டிருக்கு நீ இப்ப எந்திரிச்சுன்னா உன் உயிருக்கு கூட ஆபத்தாகலாம் அப்படின்னு சொல்லி ரென்கோக்கு சொல்லிட்டு அந்த டீமனை வேற லெவல்ல ஃபோர்ஸா அட்டாக் பண்றான். ரொம்ப தூரம் அது தள்ளி போய் விழுது. ரென்கோக்கு அந்த டீமனை தேடி போனா டக்குனா அது அவன் முன்னாடி வந்துட்டு இப்ப ரென்கோக்குவை அதை அட்டாக் பண்ணுது. ரென்கோக்கு ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுறான். டீமனுக்கு அடிப்பட்டா ஹீலிங் ஆயிரும். ஆனா ரென்கோக்கு அடிப்பட்டா ஹீலிங் ஆகாதுங்கிறதுனால இப்ப அவன் கொஞ்சம் டயர்ட் ஆகுறான். ஒரு ஹாஷிராவோட பவர் இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கேட்கவும் இப்ப ரென்கோக்கு எந்திரிச்சிட்டு செம ஃபாஸ்டா போயிட்டு அந்த டீமனை வெட்டுறான். ரென்கோக்கு அந்த டீமனோட உடம்பையே வெட்டிட்டான். ஆனாலுமே அது டக்குன்னு ஃபாஸ்டா ஹீலிங் ஆயிருதுங்கிறதுனால அந்த டீமனுக்கு பெருசா எதுவும் காயம் ஏற்படல. நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க போடுற ஃபாஸ்டான சண்டைக்கு ஈக்குவலா என்னால சண்டை போட முடியாது. அதே மாதிரி நான் போய் சண்டை போட்டாலுமே ரென்கோக்கு இறஞ்சலா தான் இருப்பேன். நான் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் இல்லையே அப்படின்னு சொல்லி இனோஸ்கே கொஞ்சம் வருத்தப்படுறான். என்ன உன்னோட திறமை இவ்வளவுதானா இன்னும் உன்கிட்ட இருந்து நான் நிறைய எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் சொல்லவும் ரென்கோக்குவும் அவனால முடிஞ்ச அளவுக்கு போராட ட்ரை பண்றான். ஆனா ரென்கோக்கு இப்போ கொஞ்சம் அடிப்பட ஆரம்பிச்சிருது. ரென்கோக்கு அதோட கையை 2 துண்டா வெட்டினாலுமே கூட அது டக்குன்னு ஹீலிங் ஆகி திரும்பவும் இவனை அடிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு கட்டத்துக்கு மேல ரென்கோக்கு கொஞ்சம் அதிகமா அடி வாங்க ஆரம்பிக்கிறான். அந்த டீமன் ஒரு கட்டத்துல அட்டாக் பண்ண வரவோ ஸ்வாட வச்சு ரென்கோக்கு தடுக்கிறான். ஆனா அதையும் மீறி ரென்கோக்கோட ஃபேஸ்ல அது பஞ்ச் பண்ணிடுது. உடனே ரென்கோக்கு அல்டிமேட் ஃபார்மை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளேம் பிரீதிங் ஃபிஃப்த் ஃபார்ம் ஃப்ளேம் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்டிமேட் மூவை யூஸ் பண்றான். உடனே அந்த டீமன் அதோட அல்டிமேட் மூவை யூஸ் பண்ணி இப்ப 2 பேருமே ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. ஆனா ரென்கோக்கு அதை வெட்டியிருந்தான். அவ்வளவுதானா எல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி இனோஸ்கே பார்த்தா ரென்கோக்குவோட உடம்புல இருந்து ரத்தமா வருது. டீமன் ரென்கோக்கு வெட்டி இருந்தாலுமே அந்த டீமன் ஈஸியாவே ஹீலிங் ஆயிட்டு ரென்கோக்கு ரொம்ப அடி வாங்கிட்டா. அதே நேரத்துல ரொம்பவும் அதிகமாகவும் சண்டை போட்டாங்கிறதுனால இப்ப அவனுக்கு ரொம்பவும் மூச்சு வாங்குது. அவனோட கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. ஹே உன்கிட்ட இருந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன் சண்டை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி அந்த டீமன் சொல்லுது. நம்ம டாஞ்சிரோட வயித்துல கத்தி குத்து பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால டாஞ்சிரோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா கூட அவனால எந்திக்க முடியல. அவனுக்கு லைட்டா மயக்கமா வருது. இப்போ புரியுதா இந்த ஹியூமன் பாடி ரொம்பவும் வீக் ஆனது. நான் பாரு நீ எத்தனை தடவை வெட்டினாலும் ஈஸியா ஹீலிங் ஆயிருக்கேன். ஆனா ஒண்ணு பாரு அடிப்பட்ட காயம் அப்படியே தான் இருக்கு. நீ டீமனா மாறினா இன்னும் ஸ்ட்ராங்கா மாறலாம். டீமன்ஸோட பவருக்கு முன்னாடி வீக்கான ஹியூமன்ஸ் உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டீமன் சொல்லுது. மிஸ்டர் ரென்கோக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எந்திக்க ட்ரை பண்றான். ஆனா அவனால எந்திக்க முடியல. இங்க ரென்கோக்கு முடியாத அந்த கண்டிஷன்ல கூட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரொம்பவும் பவர்ஃபுல்லா மாறுதான். இங்க இருக்கிற ஒருத்தரை கூட நான் சாக விட மாட்டேன். என்னோட கடமைகளை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ரென்கோக்கு சொல்லிட்டு நான் முடிஞ்ச லெவலுக்கு சீக்கிரமா அதோட தலையை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளேம் பிரீதிங் எசோட்டர் அப்படின்னு அவன் சொல்றான். ரென்கோக்குவோட அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை பார்த்தா அந்த டீமனே கொஞ்சம் பயப்படுது. இப்பதான் இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த டீமனும் ரெடி ஆகுது. இதுக்கு மேல ரென்கோக்கு வாழ முடியாதுன்னு தெரிஞ்சு அவன் கிட்ட இருக்கிற ஃபுல் பவரையும் இப்ப அவன் யூஸ் பண்றான். நானும் என்னோட ஃபுல் பவர் என்னன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமனும் இப்ப ரென்கோக்கோ ஒருத்தர் திரும்பவும் நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க. இந்த தடவை ரென்கோக்கோ அதோட கையை உடம்புன்னு சொல்லி எல்லாத்தையும் செம ஃபாஸ்டா வெட்டிக்கிட்டு இருக்கான். அதோட கழுத்தை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் ரென்கோக்கோ ட்ரை பண்றான். ஆனா அது தட்டி விட்டுருது. அது உடம்புக்குள்ள கத்தி விட்டு அப்படியே கழுத்துக்கு மேல ரென்கோக்கோ இழுத்துட்டு இருக்கான். அந்த இடமே அப்படியே அதிருது. அவங்க 2 பேருமே வேற லெவல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ இனேஸ்கேவோ பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ரென்கோக்கு வின் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி டாஞ்சிரோ பார்த்தா அந்த டீமன் ரென்கோக்கோவோட வயிற்றுக்குள்ள கையை விட்டு வெளியே எடுத்துடுச்சு. இதை பார்த்துட்டு டாஞ்சிரோ கதறான். இந்த கண்டிஷன்ல கண்டிப்பா உன்னால உயிர் பழைக்க முடியாது. நான் சொல்றதை கேளு டீமனா மாறிடு அப்படின்னு சொல்லி அந்த டீமன் சொல்லுது. அந்த செகண்ட்ல ரென்கோக்கு அவனோட சின்ன வயசு ஞாபகம் வருது. சோஜிரோ நீ மற்றவங்கள விட எதனால ஸ்ட்ராங்கா இருக்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கப்போ தெரியாதுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரென்கோக்கு சொல்றான். ஏன்னா நீ வீக்கா இருக்கிற மற்றவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். கடவுளோட ஆசையை பற்றி மற்றவங்கள விட பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க வீக்கானவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா அதுதான் அவங்களோட கடமை. அவங்களோட பவரை சொந்த சுயநலத்துக்காகவோ கெட்ட விஷயங்களுக்காகவோ யூஸ் பண்ணக்கூடாது. இதை நீ எப்பவும் மறந்துடாத அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் அவனும் ஓகே அப்படின்னு சொல்றான். இப்போ அவங்க அம்மா அவனை கூப்பிட்டு கட்டி பிடிச்சு சோச்சிரோ எனக்கு இன்னும் அதிக நேரம்லாம் இல்லை. உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அழறாங்க. அந்த விஷயம் இப்போ ரென்கோக்கு ஞாபகம் வருதும். அந்த டீமனோட தலையை வெட்டணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறான். அதோட தலை வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனாலும் இவன் வெட்ட ட்ரை பண்றான். ஐயோ இப்படியே போன ஆபத்து அப்படின்னு சொல்லி அந்த டீமன் இவனை பஞ்ச் பண்ண வரவும் அதோட இன்னொரு கையவும் அவன் அசால்ட்டா பிடிச்சிருந்தான். அச்சோ சூரியன் வருது அப்படின்னு சொல்லி அந்த டீமன் பயப்படுது. ரென்கோக்கு வயிற்றுக்குள்ள விட்டு அந்த கையோ வெளியே வர மாட்டேங்கி இன்னொரு கையை ரென்கோக்கு ரொம்பவும் ஸ்ட்ராங்கா பிடிச்சி வச்சிருக்கான். இவன் ஒரு சாதாரண ஹியூமன் தான். இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா என்னோட கையை பிடிச்சி வச்சிருக்கான் அப்படின்னு அந்த டீமன் யோசிக்குது. இப்போ ட்ரை பண்ணலன்னா எப்பவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாஞ்சிரோ அடிப்பட்ட நிலைமையிலயோ ஸ்வாட் எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கான். அந்த டீமன் சூரியன் வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பயப்படுது. ஆனா ரென்கோக்கு அதை ஸ்ட்ராங்கா பிடிச்சி வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறான். அதோட கழுத்தை வர கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டு இருக்கான். இனோஸ்கே இதுதான் சரியான சான்ஸ். இப்போ நம்ம ஹெல்ப் பண்ண போலனா லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இனோஸ்கேவோ டாஞ்சிரோவோ ஓடுறாங்க. வேற வழியே இல்லாம அந்த டீமன் அதோட கையை அதுவே பிடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுது. நான் சீக்கிரமா அந்த சாங்சுரியில போய் ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் இப்ப தப்பிச்சு ஓடவோ ஹினோகாமி காகுராவை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட ஸ்குவாட் ஏறிதான் நேராக அந்த டீமனோட ஹார்ட்லயே போய் குத்திடுது. ஆனாலுமே அது தப்பிச்சு ஓடிட்டு இருக்கு. கோல்
கோல மாதிரி என்ன பார்த்து பயந்து ஓடாம நில்லுடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ, டேய் தம்பி உன் மண்டியில என்ன மூளை இல்லையா? நான் உன்னை பார்த்து பயந்து ஓடல, சூரியனை பார்த்து தான் பயந்து ஓடுறேன். என்னோட உடம்புக்குள்ள ஸ்வாட இறக்கிட்டல, கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த டீமன் ஓடிடுது. பயந்து ஓடி போகாத கோல பையில பயந்தாங்கோலி திரும்ப வா. ரென்கோக்கு உன்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். உன்னை அவர் எத்தனை தடவை வெட்டினாலும் நீ ஹீலிங் ஆகிட்ட. இது சீட்டிங். உன்கிட்ட ஹீலிங் பவர் இருக்கு, ஆனா அவர்கிட்ட இல்லாமையும் அவர் இவ்வளவு தூரம் சண்டை போட்டிருக்காரு. அதனால இந்த ஃபைட்ல நீ ஒண்ணு வின் பண்ணல, ரென்கோக்கு தான் வின் பண்ணிருக்காரு, அவரு தான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அப்படியே காதறி அழுதுட்டு இருக்கான். இதை பார்த்து இனோஸ்கேக்கு அப்படியே அழுக வர ஆரம்பிக்குது. ஆனா அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். தனக்காக டாஞ்சிரோ அப்படி பேசுறது பார்த்து ரென்கோக்கு சிரிச்சுட்டு, நீ இப்படியே கத்திட்டு இருந்தேன்னா உன் வயித்துல இருந்த காய திரும்பவும் ஓப்பன் ஆயிரும். இங்க கொஞ்சம் வாரியா, எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அதுக்கு முன்னாடி உன்கிட்ட சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி ரென்கோக்கு கூப்பிடவும் நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு போறான். என்னோட சின்ன வயசு ஞாபகங்கள் எனக்கு வந்துச்சு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்னோட பழைய வீடு, அங்க நீ போகணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அங்க சில புக்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஃபிளேம் ஹாஷிராவா இருந்தவர் ஃபிளேம் பிரீதிங்க பத்தி நிறைய விஷயங்களை எழுதி வச்சிருக்காரு. அதுல மேபி இந்த இனோகாமி காக்ரா டான்ஸை பத்தி எழுதி இருக்கலாம் அப்படின்னு ரென்கோக்கு சொல்லவும், அவன் வயித்துல இருந்து ரொம்ப ரத்தமா வந்துட்டு இருக்கு. எப்படியாச்சும் இந்த ரத்தத்தை உங்களால நிப்பாட்ட முடியாத, இதை நிப்பாட்டுறதுக்கு ஏதாச்சும் பிரீதிங் டெக்னிக் எதுவும் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல அப்படி எதுவும் இல்ல, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா இறந்துருவேன், அதுக்கு முன்னாடி நான் சொல்றதை மட்டும் கேளு. எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் பேரு செஞ்சிரோ. அவன் மனசு சொல்ற வழியில அவனை நடக்க சொல்லு. அதுக்கப்புறமா எங்க அப்பா அவரை பார்த்துக்கிட சொல்லு. அப்புறமா டாஞ்சிரோ இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, எனக்கு உன் சிஸ்டர் நெசுகோ அவ மேல நம்பிக்கை இருக்கு. எப்போ மற்ற மனுஷங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவ டீமன்ஸை எதிர்த்து சண்டை போட்டாலோ அப்பவே அவளும் ஒரு டீமன் ஸ்லேயர் தான். அவளை நினைச்சு நீ பெருமைப்படலாம் டாஞ்சிரோ. உன் மனசுல எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. காலங்கள் யாருக்காகவோ காத்திருக்காது. நான் இறந்ததுக்கு அப்புறம் நீ கவலைப்பட தேவையில்லை. ஒரு ஹாஷிராவா உங்க எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்றது தான் என்னோட கடமை. நான் அதை கரெக்டா பண்ணிட்டேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு டாஞ்சிரோ. அப்புறமா அந்த பன்னி மாஸ்க் பையன், எல்லோ ஹேர் பையன், உங்க எல்லார் மேலேயுமே எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீங்க ஒரு நாள் ஹாஷிராவா மாறுவீங்கன்னு சொல்லி அப்படின்னு ரென்கோக்கு சொல்லவும் நம்ம ஹீரோ ஆள ஆரம்பிக்கிறான். அப்படியே அவனுக்கு மயக்கமா வர போகவும் அவங்க அம்மா வந்துட்டு அவன் கண்ணுக்கு தெரியுறாங்க. அம்மா, நான் உங்களை பெருமைப்படுத்திட்டேனா, என் கடமையை கரெக்டா செஞ்சிருக்கனா அப்படின்னு சொல்லி ரென்கோக்கு கேட்கவும், நீ என் மகனா இருக்கிறது நினைச்சு நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ரென்கோக்கு ரொம்பவும் ஹாப்பி ஆகுறான். அப்படியே அந்த இடத்துலயே ரென்கோக்கு இறந்து போறான். இப்போ நல்லாவே விடிஞ்சிடுச்சு. ரென்கோக்கு இறந்து போனதை நினைச்சு டாஞ்சிரோ கதறி அழுதுட்டு இருக்கான். அப்போ ஜெனிட்சு வந்துட்டு ரென்கோக்கு தான் அவரோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி ட்ரெயின் கவரும் போது எல்லாரையுமே காப்பாத்திட்டாரு. அவர் மட்டும் இல்லைன்னா ட்ரெயின் கவரும் போது கண்டிப்பா எல்லாரும் இறந்து போயிருப்பாங்க. அவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னா என்னால நம்பவே முடியல. உண்மையிலே அது ஒரு அப்பர் ரேங்க் டீமனா, அது எதுக்காக இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஜெனிட்சு கேட்கிறான். டாஞ்சிரோ கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். ஜெனிட்சுவும் அழுதுட்டு இருக்கான். இனோஸ்கே அவனோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். டாஞ்சிரோ அவனோட ஃபேமிலியவும் இழந்திருக்கான். இப்போ ரென்கோக்குவையும் இழந்த உடனே என்னால் யாரையுமே காப்பாற்ற முடியல, அவர் லெவலுக்கு என்னால் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக வர முடியுமா அப்படின்னு சொல்லி டாஞ்சிரோ அழுதுட்டு இருக்கவும், போதும் நிறுத்துடா, அவர் சொல்லியிருக்காருல உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி, அவரோட நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக வச்சு நீ ஸ்ட்ராங்காக மாறணும். இப்படி உட்காந்து கோலத்தனமா அழுதுகிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இனோஸ்கே சொல்லவும், அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க, உன் மாஸ்கை தாண்டி உன் கண்ணீர் வெளியே வந்துட்டு இருக்கே அப்படின்னு ஜெனிட்சு கேட்கவும், நான் ஒன்னும் அழல அப்படின்னு சொல்லி இனோஸ்கே வந்து ஜெனிட்சுவை முட்டிட்டு கதறி அழுதுகிட்டே அவன் ஓடிட்டு இருக்கான். ஹே டாஞ்சிரோ, இப்படி அழுதுட்டு இருக்காம வந்து ட்ரைனிங் எடுப்பா, அவர் உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ இனோஸ்கே வந்து டாஞ்சிரோவை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அவங்க 3 பேரும் கதறி அழுதுட்டு இருக்காங்க. ரென்கோக்குவோட அந்த க்ரோ கூட வந்துட்டு அழுதுகிட்டே போய்கிட்டு இருக்கு. அந்த க்ரோ வந்து எல்லார்கிட்டயும் இப்போ நியூஸை பரப்புது. ரென்கோக்கு இறந்து போயிட்டான் அப்படிங்கிற நியூஸை எல்லா ஹாஷிராவும் கேள்விப்பட்டு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அப்பர் ரேங்க் டீமன் ஈவன் ரென்கோக்குவால கூட கொல்ல முடியலையா அப்படின்னு சொல்லி சில பேர் ஆச்சரியப்படுறாங்க. எல்லாருமே செம டென்ஷன் ஆகுறாங்க. அந்த மோசமான டீமன்ஸ் அது எல்லாத்தையும் கண்டிப்பா நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் செம டென்ஷன் ஆகுறான். எல்லா ஹாஷிராஸ் கிட்டயுமே இப்போ ரென்கோக்கு இறந்து போயிட்டாங்கிற அந்த நியூஸ் போகுது. அதே மாதிரி அந்த லீடருக்கும் வந்துட்டு நியூஸ் போகவும், அந்த 200 பேசஞ்சர்ஸ்ல ஒருத்தர் கூட இறந்து போகலையா, அவனை பாராட்டியே ஆகணும், அவன் ஒரு திறமசாலியான பையங்கிறத நிரூபிச்சிட்டான். நான் எப்படியோ கூடிய சீக்கிரம் இறந்து போயிருவேன். அப்போ நான் சொர்க்கத்துக்கு போகும்போது அவனையும் மற்றவங்களையும் கூடிய சீக்கிரம் பார்ப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். ரென்கோக்கு இறந்ததை நினைச்சு டாஞ்சிரோ ரொம்பவோ கதறி அழுதுட்டு இருக்கான். அவனால அதை ஏத்துக்கிட முடியல. இந்த முகன் ட்ரெயின் ஆர்க் இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் சீசன் 2 கண்டினியூ ஆகும். அதுலயும் இந்த இறந்து போன கதையில இருந்தே கண்டினியூவா தான் கொண்டு வருவாங்க. அண்ட் சீசன் 2 உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சு. நான் எதிர்பார்க்காத வேற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நம்புறேன். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.